அனைவருக்கும் வணக்கம்ங்க. நான் உங்கள் அறிவழகன் ராமச்சந்திரன். இன்னைக்கு நாம டெஸ்ட் நம்பர் 5 ஃப்ரம் நம்பர் சிஸ்டம் அதனுடைய டிஸ்கஷன்ஸ் பார்க்க போறோம். கொஷின்ஸ் எல்லாம் ஒரு மாதிரி ஸ்லைட்லி டஃபா இருக்கிற மாதிரி சில பேருக்கு ஃபீல் ஆயிருக்கும். பிரச்சனை கிடையாது. ஏற்கனவே 4 டெஸ்ட் பார்த்துருக்கோம். அதை ப்ராப்பரா பார்த்து டெஸ்ட் எழுதி டிஸ்கஷன்ஸ் பண்ணி முடிச்சிருங்க. சரிங்களா? ஓகேங்க. இன்னைக்கு டெஸ்ட் நம்பர் 5. டெஸ்ட் நம்பர் 5 முன்னாடி போறதுக்கு முன்னாடி டிஸ்கஷனுக்கு இப்போ ஆக்சுவலி சிசெட் புத்தகம் அவைலபிள் நான் சொல்லியிருக்கேன். ஸோ உங்களில் யாருக்காச்சும் சிசெட்டுக்கு புத்தகம் தேவைப்பட்டுச்சுன்னா சொல்லுங்க. அது பிஓகே கம்பலேஷன்ஸ். சரிங்களா? அதே மாதிரி சிசெட்டுக்கு பர்சனல் மென்டார்ஷிப் வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ நீங்கள் ஃபிலிம்ஸ் போகிற வரைக்கும் நான் இண்டிவிஜுவலாக ஷெடியூல் போட்டு கொடுக்குற மாதிரி இருக்கும். அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும். பர்சனல் மென்டார்ஷிப் உங்களுக்கு கண்டிப்பாக கிளாஸஸ்ல இருந்து எல்லாமே நான் கவர் பண்ணி கொடுக்குற மாதிரி இருக்கும். அதே மாதிரி இந்த சிசெட் புத்தகம் சொல்லியிருந்தேன் இல்லையா? இந்த சிசெட் புத்தகத்துல இருக்கக்கூடிய எல்லா பிஓகே கொஷின்ஸ், நாட் ஓன்லி சிவில் சர்வீஸ் சிசெட், இந்த சிஏபிஎஃப், சிடிஎஸ், சிஏஎஸ்எஃப், இந்த மாதிரி வெவ்வேறு எக்ஸாம்ஸ்ல கேட்ட எல்லா கொஷினுடைய டிஸ்கஷன் வீடியோவும் நான் பர்சனல் மென்டார்ஷிப் இருக்கக்கூடியவங்களுக்கு நான் கொடுப்பேன். சரிங்களா? ஸோ உங்களுக்கு ப்ராப்பரா மானிட்டர் பண்ற மாதிரி இருக்கும். இதெல்லாம் இருக்கும். கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அப்படி உங்கள சில பேருக்கு சிசெட் கிளாஸஸ் தேவைப்படுது அப்படின்னா, ஸோ நான் ஒவ்வொரு மாசமும் புதுசா ஒரு பேட்ச் ஸ்டார்ட் பண்ணுவேன். சில பேட்ச்ல 10 பேர், 20 பேர், 5 பேர், 2 பேர் இப்படி கூட இருப்பாங்க. பட் அதுக்கு தகுந்த மாதிரி நான் பிளான் பண்ணி உங்களுக்கு கொண்டு போவேன். ஸோ உங்களை யாருக்காச்சும் கிளாஸஸ் தேவைப்பட்டுச்சுன்னா சொல்லுங்க. அதாவது கிளாஸஸ் வந்து கண்டிப்பா ஒரு 2 to 3 மந்த்ஸ்ல ஃபுல்லாவே கம்ப்ளீட் பண்ற மாதிரி இருக்கும். ஆப்டிடியூட், ரீசனிங் மட்டும் தான் நான் டீச் பண்ற மாதிரி இருக்கும். சரிங்களா? வாங்க டிஸ்கஷனுக்குள்ள போகலாம். ஓகேங்க. ஃபர்ஸ்ட் கொஷின். ஸோ ஆஸ் யூஷுவல் எப்பயும் போல கொஷின் எல்லாத்தையுமே ப்ராப்பரா ஒரு தடவைக்கு 2 தடவை படிச்சு படிச்சு பார்த்துருங்க. நான் உள்ள டைரக்டா என்ட்ரி ஆயிடுவேன். ஓகே. இந்த கொஷின் சால்வ் பண்றதுக்கு முன்னாடி நீங்க சில ப்ராப்பர்ட்டிஸ் தெரிஞ்சு வச்சிருக்கணும். சில ப்ராப்பர்ட்டி அப்படின்னா வச்சுக்கோங்களேன், நல்லா லிசன் பண்ணிக்கோங்க. இது மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கு. என்ன ஸ்ட்ரக்சர்னா லிசன் பண்ணிக்கோங்க. இப்போ a1x பிளஸ் b1y ஈக்குவல் டு c. இது ஒரு ஈக்குவேஷன். அடுத்தது இன்னொரு ஈக்குவேஷன் a2x பிளஸ் b2y ஈக்குவல் டு இது மேல c1 கீழே c2. இந்த மாதிரி 2 ஈக்குவேஷன்ஸ் இருக்கு. கரெக்டா? இப்போ இந்த ஈக்குவேஷனை எப்படி ஃபார்ம் பண்ணுவோம் நல்லா லிசன் பண்ணிக்கோங்க. a1 டிவைட் பை a2 நாட் ஈக்குவல் b1 டிவைட் பை b2. இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் கிடைச்சிச்சுன்னா அதுக்கு என்னன்னு சொல்லுவாங்கன்னா யூனிக் சொல்யூஷன் இருக்குன்னு சொல்லுவாங்க. யூனிக் சொல்யூஷன் இருக்குன்னு சொல்லுவாங்க. இது ஒண்ணு. இதுவே இந்த மாதிரி இருக்கு. a1 டிவைட் பை a2 ஈக்குவல் b1 டிவைட் பை b2 ஈக்குவல் c1 டிவைட் பை c2. இந்த மாதிரி இருந்துச்சுன்னா மெனி சொல்யூஷன்ஸ் இருக்குன்னு சொல்லுவோம். நிறைய ஆன்சர் வரும். மேல ப்ளூ கலர்ல இருக்கிறது ஒரே ஒரு சொல்யூஷன். ஏன்னா பின்னா அழகா சிம்பிளா ஒரு ஆன்சர் கிடைச்சிரும். ஓகேவா? அடுத்தது இந்த மாதிரி இருக்கு. a1 டிவைட் பை a2 ஈக்குவல் b1 டிவைட் பை b2. அடுத்தது நாட் ஈக்குவல் c1 டிவைட் பை c2. இந்த மாதிரி இருந்துச்சுன்னா நோ சொல்யூஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு சொல்யூஷன்லாம் கிடையாதுன்னு சொல்லுவாங்க. அப்ப இந்த மாதிரி நீங்க ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும். கொடுத்திருக்கக்கூடியதை நீங்க வந்து போட்டு 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 பாக்குறப்பதான் உங்களுக்கு தெரியும் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப அதன் பிறகு வந்து பாத்தீங்கன்னா நல்லா லிசன் பண்ணிக்கோங்க. இந்த ஒயிட் கலர் பெண்ணை பாருங்களேன். நான் இப்ப மார்க் பண்றேன் பாருங்க. இந்த ப்ளூ கலர் அண்ட் கிரீன் கலர்ல போட்டிருக்கேன் இல்லையா? இதுக்கு பேர் என்னன்னு சொல்லுவாங்கன்னா கன்சிஸ்டன்ட்னு சொல்லுவாங்க. கன்சிஸ்டன்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ரெட் கலர்ல ஒரு ஈக்குவேஷன் இருக்கு இல்லையா சொல்யூஷனு, அதுக்கு பேரு இன்கன்சிஸ்டன்ட்னு சொல்லுவாங்க. இன்கன்சிஸ்டன்ட்னு சொல்லுவாங்க. வார்த்தைகள் ரொம்ப 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 முக்கியம். அப்ப கன்சிஸ்டன்ட்னா எப்படி இருக்கணும், இன்கன்சிஸ்டன்ட்னா எப்படி இருக்கணும் தெரியணும். பிகாஸ் அவன் இந்த கொஷின்ல உங்ககிட்ட என்ன கேக்குறாங்கன்னா இன்கன்சிஸ்டன்ட் கேட்டிருக்கான். புரிஞ்சுதா? அதுக்காக தான். இதெல்லாம் தெரியலன்னா எதுவுமே செய்ய முடியாதுங்க. செம்ம ஈஸின்னு சொல்லிட்டு நீங்க அப்படியே அட்டன் பண்ணிடுவீங்க. ஆன்சர் கிடைக்காம சுத்திக்கிட்டு அப்படியே விட்டுட்டு போயிடுவீங்க. அப்போ இது ஜென்ரல். அப்ப இதை நீங்க தெரிஞ்சு வச்சிருக்கணும். இதை அழகா ஒரு ஸ்கிரீன்ஷாட்டோ இல்ல நோட்லயோ ப்ராப்பரா எழுதிக்கோங்க. இதன் பிறகு நாம கொஷினுக்குள்ள போகலாம். ஓகேவா? ஓகே. இப்ப நான் கொஷினுக்குள்ள போறேன். பாருங்க.
இப்போ நான் இதுல இருந்து இப்போ ஆப்பிள் அப்படின்றத எக்ஸ்ன்னு வச்சிருக்கேன். ஆப்பிள எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன். ஆரஞ்ச ஒய்ன்னு வச்சுக்கிறேன். ஓகேவா? இதை எப்படி நான் ஃபார்ம் பண்றேன் அப்படின்னா, கிவன் கொஸ்டின் 15x பிளஸ் 12y ஈக்குவல் டு ஓவரால் எவ்வளவு காஸ்ட் வந்திருக்கு? 447. இது ஈக்குவேஷன் 1. அப்ப நான் கோ வித் ஆப்ஷன்ல ஃபர்ஸ்ட் ஆப்ஷனை சூஸ் பண்றேன். ஃபர்ஸ்ட் ஆப்ஷனை சூஸ் பண்ணா எப்படி பண்ணுவீங்க? 25x பிளஸ் 20y ஈக்குவல் டு 745. அப்போ இதை நான் இந்த ஈக்குவேஷன்ல கொண்டு வந்து அப்ளை பண்ணணும். அப்ப அப்ளை பண்றப்ப அந்த நான் முன்னாடி காமிச்சிருந்தேன் இல்லையா, அந்த A1x அந்த மாதிரி கான்செப்ட். அப்போ 15 டிவைட் பை 25 ஈக்குவல் டு 12 டிவைட் பை 20 ஈக்குவல் டு 447 டிவைட் பை 745. இது அப்படியே வெர்டிகலாவே காமன் டைம் ரிமூவ் பண்ணீங்கன்னா 3/5 ஈக்குவல் டு 3/5 ஈக்குவல் டு 3/5. இந்த மாதிரி எல்லாமே ஈக்குவல் தான் நான் என்ன சொல்லியிருக்கேன்? மினி சொல்யூஷன். கரெக்டா? நிறைய சொல்யூஷன் இருக்கும், பட் எந்த கேட்டகரியில வந்துடும்? கன்சிஸ்டன்ட் கேட்டகரி. அப்ப இந்த மாதிரி இருந்துச்சுன்னா மினி சொல்யூஷன் அலாங் வித் கன்சிஸ்டன்ட்ல வந்துடும். புரிஞ்சுதா? இப்போ நான் போட்டிருக்கேன். இதே மாதிரி நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னா அடுத்ததுக்கு மூவ் ஆன் பண்ணணும். பண்ணலாமா? மறுபடியும் நான் எடுத்து எழுதுறேன். 15x பிளஸ் 12y ஈக்குவல் 447. இது ஈக்குவேஷன் 1. இப்ப செகண்ட் ஆப்ஷன் அது எப்படி பண்ணுவீங்க? 10x பிளஸ் 13y ஈக்குவல் டு 353. அப்ப இது அந்த மாதிரி பண்றப்போ 15/10 ஈக்குவல் 12/13 ஈக்குவல் 447/353 எடுத்து எழுதுறப்போ இங்க 3/2 அடுத்து நாட் ஈக்குவல் 12/13. அப்ப இந்த மாதிரி நாட் ஈக்குவல் வந்துடுச்சுனாவே நம்ம என்னன்னு சொல்லுவோம்? யூனிக் அண்ட் கன்சிஸ்டன்சி கேட்டகரியில வந்துரும். யூனிக் சொல்யூஷன் அண்ட் கன்சிஸ்டன்ட்ல வந்துரும். அப்ப இதுவும் வராது. இதே மாதிரி தேர்ட் ஆப்ஷன் நீங்க பண்ணுங்க. ஓகேவா? இப்ப நான் ஃபோர்த் ஆப்ஷன் போறேன். தேர்ட் ஆப்ஷன் உங்களை பண்ண சொல்லியிருக்கேன், பண்ணிடுங்க. ஓகே, இப்போ நான் தேர்ட் ஆப்ஷன் என்னன்னு வரும்னா யூனிக் சொல்யூஷன் அண்ட் கன்சிஸ்டன்சில தான் வரணும். இப்போ ஃபோர்த் ஆப்ஷன்ஸ் நான் பண்றேன் பாருங்க. 15x பிளஸ் 12y ஈக்குவல் டு 447. அடுத்து 35x பிளஸ் 28y ஈக்குவல் டு 1029. அப்போ இதை நான் கேன்சல் பண்ணும்போது என்னவா மாறும் அப்படின்னா, இதை ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் பண்றேன். 15/35 ஈக்குவல் டு 12/28 ஈக்குவல் டு 447 டிவைட் பை 1029. இப்போ நான் இதை கேன்சல் பண்றப்ப எனக்கு என்னவா வரும்னா 3/7 ஈக்குவல் டு 3/7 நாட் ஈக்குவல் டு 149 டிவைட் பை 343. நான் இந்த மாதிரி வந்தா என்ன சொல்லியிருக்கேன்? நோ சொல்யூஷன் அண்ட் இன்கன்சிஸ்டன்ட் சொல்லியிருப்பேன். அவன் அதானே கேட்டிருக்கான். அப்ப ஆன்சர் என்னங்க வரும்? ஆப்ஷன் டி. சார் இந்த மாதிரிலாம் நீங்க எங்களுடைய கிளாஸ்லயே டீச் பண்ணவே இல்லை, ஆனா நான் உங்க பர்சனல் மென்டாரிங் ஸ்டூடெண்ட் தான். இந்த மாதிரி நான் ஒர்க் பண்ண இன்ஸ்டியூட்ல இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ இதை எழுதுறீங்க. நீங்களும் எங்க கிளாஸ்ல இந்த மாதிரி சம்லாம் சொல்லி கொடுக்கலன்னா, ஆமாங்க இதெல்லாம் சொல்லி கொடுக்க மாட்டோம். இதெல்லாம் பியூரா ப்ராப்பர்ட்டி பேஸ் பண்ணுது. அந்த ப்ராப்பர்ட்டி தெரியல இந்த கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ணவே முடியாது, மாட்டிப்பீங்க. அதனால தாங்க இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் கிளாஸஸ்லாம் நாங்கள் ஸ்கிப் பண்ணி விட்டுருவோம். சரியா? டெஸ்ட் சீரீஸ்ல வச்சு கவர் பண்ணி கொடுக்குற மாதிரி இருக்கும். ஓகே தானே? சரிங்க, இதை நோட் பண்ணிக்கோங்க. வாங்க செகண்ட் கொஸ்டினுக்கு போகலாம். ஆக்சுவலி செகண்ட் கொஸ்டினும் ஒரு மாதிரி போகும், பட் அது ரொம்ப ஈஸி பிகாஸ் ஈக்குவேஷன் கான்செப்ட். செகண்ட் கொஸ்டின் ஒரு தெளிவா படிச்சுக்கோங்க. அறிவழகன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பர்சன் இருக்காங்க. அவங்க வந்து பாத்தீங்கன்னா 20 ருபீஸ் நோட் வச்சிருக்காங்க, 10 ருபீஸ் நோட் வச்சிருக்காங்க. அதை பேஸ் பண்ணி தான் ஸ்டோரி ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க. இப்ப அறிவழகன் ஒரு பையன் இருக்கான் இல்லையா, அந்த பர்சன் வச்சிருக்கக்கூடிய 20 ருபீஸ் நோட்டை எக்ஸ்ன்னு வச்சுக்கிறீங்க. அப்போ 20 ருபீஸ் நோட்டை எக்ஸ்ன்னு வச்சுக்கோங்க, 10 ருபீஸ் நோட்டை ஒய்ன்னு வச்சுக்கோங்க. கிவன் கொஸ்டினை போய் தெளிவா படிங்க. அப்போ கிவன் கொஸ்டினை படிச்சு நான் ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் பண்றேன். 20x பிளஸ் 10y ஈக்குவல் டு 390. இது ஈக்குவேஷன் 1. ஃபர்தரா கிவன் டேட்டா பயன்படுத்தி 10x பிளஸ் 20y ஈக்குவல் டு 300. பிகாஸ் அவன் 90 less than 390 minus 90 300. ஈக்குவேஷன் 2. இப்போ இதை நம்ம சிம்பிளிஃபிகேஷன்ஸ் பண்ணணும். ஈக்குவேஷன் 1 என்ன செய்யறீங்க அப்படின்னா 2 ஆல மல்டிபிள் பண்ணுங்க. அப்ப என்னவா மாதிரி இருக்கும்? 40x பிளஸ் 20y ஈக்குவல் டு 780. ஈக்குவேஷன் 2 அப்படியே வச்சுக்கோங்க. 10x பிளஸ் 20y
ஈக்குவல் டு 300. சைனை சேஞ்ச் பண்ணணும். மைனஸ் மைனஸ் மைனஸ். அப்ப 30x ஈக்குவல் டு 480. எக்ஸோட வேல்யூ என்ன கிடைச்சிருக்கு? 16. எக்ஸ்னா யார்? 20 rupees. அப்ப ஆன்சர் ஆப்ஷன் ஏ 16. கைண்ட்லி நோட் பண்ணிக்கோங்க. ஓகே தானே? கொஸ்டின் ப்ராப்பரா படிச்சிருங்க. ஓகே, இந்த கொஸ்டின்ஸ் ப்ராப்பரா நோட் பண்ணியாச்சா? வாங்க தேர்ட் கொஸ்டினுக்கு போகலாம். ஆக்சுவலி ஸ்கிரீன்ல இருக்கிறது தேர்ட் கொஸ்டின்ஸ். ஒவ்வொரு பர்சன்ஸ் ஒவ்வொரு மாதிரி அப்ரோச் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ நீங்க அதை எப்படி கொண்டு போறீங்க அப்படின்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ நல்லா பாருங்க, ஒரு 5 டிஜிட் நம்பர் 45 YZ 0. அந்த 5 டிஜிட் நம்பர் 40 ஆல் டிவிசிபிள் ஆகுது. அப்ப ஸ்ட்ரக்சர் பாருங்களேன். 45 YZ 0 இது 40 ஆல டிவிசிபிள் ஆகணும்னு சொல்லிட்டாங்க. டிவிசிபிள் ஆகும்னு சொல்லிட்டு அடுத்தது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நல்லா லிசன் பண்ணிக்கோங்க. அதுல அந்த ஒய்க்கும் இசட்டுக்கும் மேக்ஸ் வேல்யூ கொடுப்போம். அப்ப மேக்சிமம் பாசிபிள் வேல்யூஸ் என்ன அப்படின்றது கேட்டிருக்காங்க. ஓகேவா? அப்ப இந்த மாதிரி வரப்போ ஜென்ரலா இதை கன்வென்ஷன்ல எப்படி பண்றது அப்படின்னா, 40க்கு டிவிசிபிலிட்டி ரூல் என்ன அப்படின்னா, அந்த நம்பர் 5 அண்ட் 8 ஆல டிவிசிபிள் ஆகணும். ஓகேவா? அப்ப கண்டிப்பா பாத்தீங்கன்னா நல்லா லிசன் பண்ணிக்கோங்க. ஒரு நம்பர் 40 ஆல டிவிசிபிள் ஆகணும்னா கண்டிப்பா அந்த 5 அதனுடைய இது மஸ்ட் டிவிசிபிள் பை 5 அண்ட் 8. அப்ப 5க்கு டிவிசிபிலிட்டி ரூல் என்ன? 5க்கு டிவிசிபிலிட்டி ரூல் அந்த யூனிட் டிஜிட் எய்தர் 5 இருக்கும் இல்ல 0 இருக்கும். கரெக்டா? 8க்கு டிவிசிபிலிட்டி ரூல் என்ன? அந்த கடைசி 3 டிஜிட் பாத்தீங்க அப்படின்னா டிவிசிபிள் பை 8ல வந்திருக்கணும். அப்படி இல்லைன்னா கடைசி 3 டிஜிட் 3 0 வர மாதிரி இருந்திருக்கணும். இதுதான் 8க்கான டிவிசிபிள் ரூல். அப்ப இந்த மாதிரி வரப்போ நல்லா லிசன் பண்ணிக்கோங்களேன். மேக்ஸிமம் வேல்யூ வரணும்னு சொல்லியிருக்காங்க. அப்ப யூனிட் டிஜிட் ஆல்ரெடி 0ன்னு இருக்கு. அப்போ இந்த இசட்க்கு மேக்ஸிமம் வேல்யூனா 8 கொடுக்கலாம். ஒய்க்கு மேக்ஸிமம் வேல்யூனா 8 கொடுக்கலாம். நீங்க எப்படி சார் டக்குன்னு 8 8 கொடுத்தீங்க? ஏன் 9லாம் கொடுக்க வேணாங்கன்னா, இப்ப 9 கொடுத்தீங்க. இப்போ உதாரணத்துக்கு நான் 0 9 9 கொடுக்குறேன். 990 பாத்தீங்க அப்படின்னா 8 டேபிள்ல டிவிசிபிள் ஆகாது. அதனாலதான் அப்ப இந்த மாதிரி நான் கொடுத்துட்டேன். அப்ப இந்த மாதிரி கொடுத்த பிறகு நல்லா அப்ப 8 8 தான் டிவிசிபிள் ஆகும். அப்போ என்ன ஆன்சர் கேட்டிருக்காங்க? அப்போ ஒய்யோட வேல்யூ 8, இசட்டோட வேல்யூ 8, ரெண்டுத்தையும் அடிஷன் பண்ணீங்கன்னா 16. ஆப்ஷன் சி தான் சரியான ஆன்சர். சார் ஓகே, நீங்க இப்படி போட்டுட்டீங்க சார். ஆனா வேற மாதிரி ஏதாச்சும் மாடல் இருக்கு. ஆக்சுவலி இதுதான் ஒரிஜினல் மாடல். ஆனா டக்குன்னு நீங்க அந்த 880 அந்த லைக் அந்த 880 990 அதெல்லாம் யோசிக்க மாட்டீங்க. ஓகே சார், அப்படி நான் யோசிக்கலாம் வேற எப்படி அப்ரோச் பண்றது? லிசன் பண்ணிக்கோங்க, சொல்லி கொடுக்குறேன். அந்த 5 டிஜிட் நம்பர் 45 YZ 0 டிவைட் பை 40 தான். இப்ப நான் என்ன பண்றேன்னா, இந்த 0 0 கேன்சல் பண்றேன். அப்ப இப்ப என்னவா மாறிடுச்சு எனக்கு அந்த நம்பரு? 45 YZ டிவைட் பை 4. 4க்கான டிவிசிபிள் ரூல் என்னது? கடைசி 2 டிஜிட் மல்டிபிள் ஆஃப் 4 வரணும். அப்ப கடைசி 2 டிஜிட்னா இந்த YZ எப்படி வந்திருக்கலாம்? 0 4 0 8 1 அது 12 16 20 இந்த மாதிரி போய்கிட்டே இருந்திருக்குமா? அப்ப கடைசியில என்ன வந்திருக்கும்? 88 92 96. அவன் என்ன கேட்டிருக்கானா, அந்த ஒய்க்கும் இசட்டுக்கும் வேல்யூ கொடுத்தா மேக்ஸிமம் பாசிபிள் வேல்யூ வரணும். இப்போ ஒருவேளை நீங்க பாத்தீங்கன்னா இந்த 96 சூஸ் பண்றீங்க. 96ல 9 அப்படின்றது ஒய், 6ன்றது இசட். அதை அடிஷன் பண்ணீங்கன்னா 15. 92 அடிஷன் பண்ணீங்கன்னா 11. 88 அடிஷன் பண்ணீங்கன்னா 16. அப்போ இங்கதான் செட் ஆகும். புரிஞ்சுதா? இதுவும் ஒரு மாடல் தான். சோ உங்களுக்கு அந்த மொமெண்ட்ல என்ன கிடைக்குதோ அதை மூவ் ஆன் பண்ணுங்க. ஓகே, நோட் பண்ணிக்கோங்க. மினிமம் வேல்யூ கேக்குறானா என்ன பண்ணுவீங்க? யாரை சூஸ் பண்ணுவீங்க? 20 சூஸ் பண்ணிருப்பீங்க. இப்ப எக்ஸுக்கும் ஒய்க்கும் மினிமம், இப்போ ஒருவேளை மினிமம் பாசிபிள் வேல்யூ கேட்டிருந்தானா 20 சூஸ் பண்ணிருப்பீங்க. பிளஸ் பிகாஸ் 2 பிளஸ் 0 2. இவ்வளவுதான். அப்ப என்ன கேக்குறான்றதை தெரிஞ்சுக்கிட்டு மூவ் ஆன் பண்ணுங்க. நான் இங்க மேக்ஸிமம் கேட்டிருக்கேன். நீங்க சைட்ல மினிமம் கேட்டு அதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, வாங்க அடுத்தது போகலாம். கொஸ்டின் நம்பர் 4 ரொம்ப முக்கியமானதுங்க. சோ கொஸ்டினை ஒரு தடவைக்கு 2 தடவை தெளிவா படிச்சுக்கோங்கம்மா. 2 தடவை தெளிவா படிச்சுக்கோங்க. அப்பதான் டைரக்டா டிஸ்கஷன்ஸ் குள்ள என்ட்ரி ஆகிறப்ப உங்களுக்கு புரியும். சோ என்ன பண்ணுங்கன்னா, நம்பர் ஆஃப் சேர் எக்ஸ்னு வச்சுக்கோங்க. நம்பர் ஆஃப் சேர்ஸ் எக்ஸ்னு வச்சுக்கிறீங்க.
சோ நான் சொல்றேன். அடுத்தது வந்து நல்லா பாருங்க. when one person is seated on each chair. நல்லா பாருங்க. when one person is seated on each chair, then the total number of men எவ்வளவு இருந்திருப்பாங்க? x plus 1. ஏன்னா அதுதான் given questionல கொடுத்திருக்கான். கொஸ்டினை தெளிவா படிங்க. சில பேர் கோவித் ஆப்ஷன்ல மூவ் பண்ணிருப்பீங்க. சில பேர் கொஸ்டின் மூலமா போனா இப்படிதான் ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் பண்ணணும். ஃபர்ஸ்ட் நம்பர் ஆஃப் சேர் எக்ஸ்னு வச்சுக்கிறீங்க. அடுத்து என்ன மூவ் பண்ணிருக்குன்னா when one person seated is each chair, then the total number of men வந்து பாத்தீங்கன்னா x plus 1. அது ஈக்குவேஷன் 1. இதுவே when two person is seated on each chair, then the total number of men வந்து பாத்தீங்கன்னா 2x minus 2. இதெல்லாம் அவன் கொஸ்டினை கொடுத்திருக்கான். அது வந்து ஈக்குவேஷன் 2. இப்ப ஈக்குவேஷன் 1 அண்ட் ஈக்குவேஷன் 2வை ஈக்குவல் பண்றீங்க. அப்ப பண்றப்போ x plus 1 equal to 2x minus 2 கேன்சல் பண்ணீங்கன்னா x equal to 3 கிடைக்குது. அப்ப ஆன்சர் ஆப்ஷன் சி. இதெல்லாம் இல்லாமலேயே நீங்க கோவித் ஆப்ஷன்ல ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கிறீங்க. அந்த ஸ்டோரி அப்ளை பண்ணி பாருங்க. செகண்ட் ஆப்ஷன் சூஸ் பண்றீங்க, ஸ்டோரி அப்ளை பண்ணுங்க, அழகா மூவ் ஆன் பண்ணலாம். இப்போ ஒரு நான் இருக்கேன், இந்த கொஸ்டின்ஸ் நான் அட்டென்ட் பண்றேன் எக்ஸாம் ஹால்ல அப்படின்னா கண்டிப்பா நான் கோவித் ஆப்ஷனை தாங்க பிக் பண்ணுவேன். அதுதான் ஈஸி. அப்ப நீங்க என்ன தெரிஞ்சிருக்கணும், எந்த கொஸ்டினுக்கு என்ன மூவ் ஆன் பண்ணணும். எல்லா நேரத்திலயும் கன்வென்ஷன்ல தான் போன அவசியம் கிடையாது. எல்லா நேரத்திலயும் கோவித் ஆப்ஷன் தான் போன அவசியம் இல்ல. எல்லா நேரத்திலயும் ஷார்ட் கட் தான் போன அவசியம் இல்ல. அந்த கொஷினுக்கு தகுந்த மாதிரி நமக்கு தேவை சரியான ஆன்சர் குறைவான நேரத்துல. அதுக்கு தகுந்த மாதிரி மூவ் பண்ணுங்க. ஓகேவா? அடுத்தது கொஷின் நம்பர் 5ங்க. ஆக்சுவலி இது நிறைய பேர் இங்க டெஸ்ட் எழுதுறப்ப ஸ்கிப் பண்ணி இருக்கலாம். சரியா? இல்ல உங்களுக்கு தெரிஞ்சு ஏதாச்சும் ஒரு மாடல்ல ட்ரை பண்ணி இருக்கலாம். உங்கள சில பேர் ஆன்சர் பண்ணிருக்கலாம். சோ கொஞ்சம் ப்ராப்பரா லிசன் பண்ணுங்க. இது ஒரு மாதிரி ஜவ்வு மிட்டாய் மாதிரி இழுத்துட்டு போகும் அடுத்து ஒரு 2-3 கொஷின். சரியா? வாங்க. சோ நான் என்ன பண்றேன் அப்படின்னா காஸ்ட் ஆஃப் 1 பிஸ்கெட், அதே மாதிரி காஸ்ட் ஆஃப் நான் சொல்றது எழுதிக்கோங்களேன். காஸ்ட் ஆஃப் 1 பிஸ்கெட் அண்ட் காஸ்ட் ஆஃப் 1 சாக்லேட் அண்ட் காஸ்ட் ஆஃப் 1 காஃபி எக்ஸ் கமா ஒய் கமா இசட்னு வச்சுக்கோங்க. காஸ்ட் ஆஃப் 1 பிஸ்கெட் எக்ஸ், அதே மாதிரி காஸ்ட் ஆஃப் 1 சாக்லேட் ஒய், காஸ்ட் ஆஃப் 1 காஃபி இசட்னு வச்சுக்கோங்க. வச்சாச்சா? இப்ப அந்த கிவன் டேட்டா வச்சு நம்ம ஃபார்ம் பண்ண போறோம். ஸ்ட்ரக்சர் ஒரு மாதிரி தான் போகும். நான் பாதி எழுதிட்டு அடுத்து ரிமூவ் பண்ணுவேன். நீங்களும் என்ன பண்ணணும் அப்படின்னா அதை ப்ராப்பரா பாதி எழுதிட்டு அடுத்து மூவ் ஆன் பண்ணுங்க. ஓகேவா? இப்போ கிவன் ஸ்ட்ரக்சர் எடுத்து ஃபார்ம் பண்றேன். 2x plus y equal to 69. இது ஈக்குவேஷன் 1. அடுத்தது 2y plus 3z equal to 127. இது ஈக்குவேஷன் 2. அடுத்தது 3x plus 4y plus 2z equal to 229. இந்த 3 ஈக்குவேஷன் முதல்ல நோட்ல காப்பி பண்ணுங்க. ஓகேவா? இப்போ ஈக்குவேஷன் 1 அண்ட் 3a மெர்ஜ் பண்ணலாம். அப்ப மெர்ஜ் பண்ற நல்லா லிசன் பண்ணிங்க. ஈக்குவேஷன் 1 அண்ட் 3 வந்து நான் அடிஷன் பண்றேன். அப்ப அடிஷன் பண்றப்ப அது எனக்கு என்னவா மாறுது அப்படின்னா 5x plus 5y plus 2z equal to 298 வருது. இது ஈக்குவேஷன் 4ன்னு வச்சுக்கிறேன். ஓகேவா? ஓகே. அடுத்தது இந்த ஈக்குவேஷன் நல்லா லிசன் பண்ணிக்கோங்க. ஈக்குவேஷன் 1 2ஆல மல்டிபிள் பண்றேன். பண்றப்ப என்னவா மாறுது 4x plus 2y equal to 138. அது ஈக்குவேஷன் 5ன்னு வச்சிருக்கிறேன். பிகாஸ் இதுல நீங்க சிம்பிளிஃபிகேஷன்ஸ் பண்றதுக்காக இந்த மாதிரி மூவ் ஆன் பண்ணிட்டு போயிட்டே இருக்கீங்க. புரிஞ்சதா? எல்லாத்துக்கும் ரீசன் இருக்குது. இப்ப ஃபர்தரா அடுத்து என்ன பண்றீங்கன்னா ஈக்குவேஷன் 5ல இருந்து ஈக்குவேஷன் 2வை சப்ட்ராக்ட் பண்ணுங்க. பண்றப்ப உங்களுக்கு ஃபைனலா என்ன கிடைக்கும் அப்படின்னா நான் இங்க ஸ்டெப் போடல, பட் நீங்க நோட்ல போடுங்க. சப்ட்ராக்ட் பண்றீங்கன்னா 4x minus 3z equal to 11 அப்படின்னு கிடைக்கும். அது ஈக்குவேஷன் 6. இந்த 6 ஈக்குவேஷனை முதல்ல ப்ராப்பரா காப்பி பண்ணி வச்சுக்கோங்கம்மா. காப்பி பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து நான் பிகாஸ் இதை ரிமூவ் பண்ணிடுவேன், அதுக்கு தான் சொல்றேன். ஓகேவா? ஓகே. இப்ப அடுத்தது என்ன அப்படின்னா ஈக்குவேஷன் 2 இருக்காங்க இல்லையா, அந்த ஈக்குவேஷன் 2வை 2ஆல மல்டிபிள் பண்ணுங்க. அப்ப அது என்னவா மாறி இருக்கும் 4y plus 6z equal to 254. இது ஈக்குவேஷன் 6ன்னு வச்சுக்கிறேன்.
சார் ஏற்கனவே ஈக்குவேஷன் 6 இருக்கா? இது ஈக்குவேஷன் என்ன வச்சுக்கலாம்னா 7ன்னு வச்சுக்கலாம். இது ஈக்குவேஷன் 7ன்னு வச்சுக்கோங்க. ஓகே, அடுத்தது இப்போ ஈக்குவேஷன் 7 மைனஸ் ஈக்குவேஷன் 3 இதை சிம்பிளிகேஷன்ஸ் பண்றீங்க. ஈக்குவேஷன் 7 என்ன இருக்கு எனக்கு? 4y plus 6z equal to 254. அதே மாதிரி ஈக்குவேஷன் 3 எனக்கு என்ன இருக்கு? மேல எழுதிருப்பீங்க பாருங்க. 3x plus 4y plus 2z equal to 229. நான் என்ன சொல்லியிருக்கேன்? மைனஸ் பண்ண சொல்லியிருக்கேன். மைனஸ். அப்போ பண்றப்போ மைனஸ் 3x plus 4z equal 25 அப்படின்னு கிடைக்கும். இதை ஈக்குவேஷன் 8ன்னு நான் வச்சுக்கிறேன். இப்ப அடுத்தது என்ன செய்யணும் அப்படின்னா, நல்லா லிசன் பண்ணிக்கோங்க. ஈக்குவேஷன் 5 அண்ட் ஈக்குவேஷன் 8 இது சிம்பிளிஃபிகேஷன்ஸ் பண்ண. ஈக்குவேஷன் 5 என்ன எழுதி வச்சிருக்கீங்க ஏற்கனவே? சாரி, அதான் ஈக்குவேஷன் 5ல ஈக்குவேஷன் 6 தான் சூஸ் பண்ணணும். 4x minus 3z. நான் இங்க ஈக்குவேஷன் 5 அது கிடையாது. அதனால தான் அந்த பேஜை ரிமூவ் பண்ணிட்டேன் இல்லையா, கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு. அப்ப ஈக்குவேஷன் 6 அண்ட் 8 மூவ் ஆன் பண்றீங்க. அப்ப ஈக்குவேஷன் 6 அண்ட் 8 மூவ் ஆன் பண்றப்போ ஈக்குவேஷன் 6 என்ன இருந்துச்சு எனக்கு? 4x minus 3z equal to 11. அடுத்தது ஈக்குவேஷன் 8 minus 3x plus 4z equal to 25. இப்போ இதை நாம ப்ராப்பரா கேன்சல் பண்றோம் அப்படின்னா, அதாவது அந்த காமன் டேர்ம் இருக்குல்ல, ஏதாச்சும் நம்பர்ல நீங்க மல்டிபிள் பண்ணிருப்பீங்க. அந்த மாதிரி பண்றப்போ அதாவது என்ன அப்படின்னா, லிசன் பண்ணுங்களேன். எந்த கலர்? பிங்க் கலர் பாருங்க. ஈக்குவேஷன் 6 3ஆல மல்டிபிள் பண்ணுவாங்க. அப்ப பண்றப்ப என்னவா மாதிரி இருக்கும்? 12x மைனஸ் 9z இது 33. ஈக்குவேஷன் 8 4ஆல மல்டிபிள் பண்ணியிருப்பாங்க. 12x பிளஸ் 16z ஈக்குவல் டு 100. இதை கேன்சல் பண்ணீங்க அப்படின்னா சைன் சேஞ்ச் பண்ணி, ஓகேவா? அப்போ சாரி, இது ஆக்சுவலி மைனஸ். ஆல்ரெடி சைன்லாம் சேஞ்ச் பண்ண வேணாம், ஆல்ரெடி இது மைனஸ்ல தான் இருக்கு. அப்போ என்ன, இந்த எக்ஸ் எக்ஸ் கேன்சல் ஆயிடும். 12x 12. அப்போ அடுத்தது 7z ஈக்குவல் டு 133. அப்போ இதுல இருந்து உங்களுக்கு z உடைய வேல்யூ வந்து பாத்தீங்க அப்படின்னா 19ன்னு கிடைச்சிருக்கு. நோட் பண்ணிக்கோங்க. z உடைய வேல்யூ வந்து பாத்தீங்க அப்படின்னா 19. இது வரைக்கும் ஓகேவா உங்களுக்கு? z உடைய வேல்யூ நானு 19ன்னு கண்டுபிடிச்சு வச்சிருக்கேன். அப்படியே வெயிட் பண்ணுங்க. இப்போ இது அப்படியே இருக்கட்டும். இதெல்லாம் ப்ராப்பரா காப்பி பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம ஈக்குவேஷன் 4 ஒன்னு கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம்ல, அந்த ஈக்குவேஷன் 4 என்னது? ஈக்குவேஷன் 4 முதல்ல எடுத்து எழுதுங்களேன். 5x plus 5y plus 2z equal to 298. இதுதானே ஈக்குவேஷன் 4. இப்போ இந்த ஈக்குவேஷன் 4ல வந்து பாத்தீங்க அப்படின்னா எனக்கு எல்லாமே 5x 5yன்னு இருக்கு. ஆனால் இசட்டுக்கு மட்டும் 2zன்னு இருக்கு. அப்ப நான் ஒருவேளை நான் என்ன பண்றேன் அப்படின்னா, இதுல பிளஸ் ஒரு 3z அடிஷன் பண்றேன் அப்படின்னா எனக்கு ஆன்சர் கிடைக்கல. எனக்கு கேள்வி என்ன கேட்டிருக்காங்க? 5 பிஸ்கெட் 5 சாக்லேட் 5 கப். அது என்னது? 5x 5y 5z தான் அடிஷன் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்போ எனக்கு நல்லா லிசன் பண்ணுங்க. 5x plus 5y plus 2z அடிஷன் பண்ணா 298. எனக்கு ஒரு 3z தானே வேணும். 3z வேல்யூ என்ன கண்டுபிடிச்சு வச்சிருக்கேன் நானு? 19. அப்போ 298 ஒரு 57 அடிஷன் பண்ணீங்கன்னா 355. ஆன்சர் ஆப்ஷன் டி. சரி, இவ்வளவு பெருசுலாம் சம்முல கேட்பாங்களான்னு கேட்டா நிச்சயமா சம்டைம்ஸ் வந்து நீங்களாம் பிஓகே சால்வ் பண்ணி பார்த்துருப்பீங்க. சிசாட் பார்த்துருப்பீங்க. சில கொஸ்டின்லாம் கன்வென்ஷன்லேயே 10 நிமிஷம் வரைக்கும் போடுற மாதிரி இருக்கும். வேற வழி கிடையாதுங்க. சரியா? இப்படிதான் இருக்கும். அந்த மொமெண்ட்ல இதெல்லாம் ஸ்கிப் பண்ண முடியாது. என்ன, நீங்க சில பேர் கெஸ்ஸிங் எல்லாம், இதுல கெஸ்ஸிங் எல்லாம் அடிக்க முடியாது. இப்படிதான் ஈக்குவேஷன். நான் உங்க புரிதலுக்காக தான் ஒரு 8 ஈக்குவேஷனா ஃபார்ம் பண்ணேன். இல்லைன்னா ஒரு 2 3 ஈக்குவேஷனை வச்சு சம முடிக்கிற மாதிரி இருக்கும். சரியா? ஓகேங்க, ப்ராப்பரா நோட் பண்ணிக்கோங்க.
கொஸ்டின் நம்பர் 6. கொஸ்டின் தெளிவா படிச்சுக்கோங்க. ஸோ நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஆப்பிளுடைய வெயிட்டை வந்து எக்ஸ்னு வச்சிருக்கேன். ஆப்பிளுடைய வெயிட்டை எக்ஸ்னு வச்சிருக்கேன். அதே மாதிரி ஆரஞ்சோடைய வெயிட் ஒய்ன்னு வச்சிருக்கேன். அப்ப கிவன் கொஸ்டின் நான் ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்றேன். அப்போ 8x பிளஸ் 10y ஈக்குவல் டு 5. அது ஈக்குவேஷன் 1. ஃபர்தரா 12x பிளஸ் 20y ஈக்குவல் டு 9. அது ஈக்குவேஷன் 2. இப்போ நான் ஈக்குவேஷன் 1 அண்ட் 2 டேலி பண்ணணும். அப்போ ஈக்குவேஷன் 1 2ஆல மல்டிபிள் பண்றேன். அந்த மாதிரி நான் பண்றப்ப எனக்கு என்னவா மாறிடுவாங்க அப்படின்னா 16x பிளஸ் 20y ஈக்குவல் டு 10. ஈக்குவேஷன் 2 அப்படியே எடுத்து எழுதிக்கலாம். 12x பிளஸ் 20y ஈக்குவல் டு 9. சைனை சேஞ்ச் பண்றீங்க. மைனஸ் 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 பண்ணீங்கன்னா 4x ஈக்குவல் டு 1 கிடைக்கும். எக்ஸோட வேல்யூ 1/4 கிடைக்கும். அப்போ எக்ஸோட வேல்யூ 1/4. அதை கொண்டு வந்து நான் ஈக்குவேஷன் 1ல ஈக்குவேஷன் 2ல எங்க டேலி பண்ணலாம். நான் என்ன பண்றேன், ஈக்குவேஷன் 1ல டேலி பண்றேன். அப்போ ஈக்குவேஷன் 1ல நான் எக்ஸோட வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா டேலி பண்றேன். அப்போ எனக்கு என்னவா மாறும், 8 × 1/4 பிளஸ் 10y ஈக்குவல் டு 5. அப்போ ஃபர்தரா 2x பிளஸ் 10y ஈக்குவல் டு 5. ஃபர்தரா 10y சாரி இது வெறும் 2 மட்டும் தான் வந்திருக்கும். அப்போ ஃபர்தரா பாத்தீங்கன்னா 10y ஈக்குவல் டு 3 கிடைச்சிருக்கும். ஏன்னா இந்த பிளஸ் 2 அந்த சைடு போச்சுன்னா மைனஸ் y ஈக்குவல் டு 3/10 கிடைச்சிருக்கும். ஆனா அவன் கேள்வியில என்ன கேட்டிருக்கான் பார்க்கலாமா? 15 ஆப்பிள் 24 ஆரஞ்சு கேட்டிருக்கான். அப்போ அவன் 15x பிளஸ் 24y கேட்டிருக்கான். எனக்கு எக்ஸோட வேல்யூ தெரியும், ஒய்யோட வேல்யூ தெரியும். அதை கொண்டு சப்ஸ்டிட் பண்ணோம். அப்போ 15 × 1/4 பிராக்கெட்டு பிளஸ் 24 × 3/10. இதை கேன்சல் பண்ணீங்கன்னா 3.75 கூட்டல் 7.2 அடிஷன் பண்ணீங்கன்னா 10.95. அப்ப நியர்பை அவன் கேட்டிருக்கான் கேள்வியை நியரஸ்ட் இன்டிஜர் தான் கேட்டிருக்கான். அப்ப 10.95க்கு நியர்பை யார் வருவா? 11. அப்போ செகண்ட் ஆப்ஷன் நோட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் கொஞ்சம் லாஜிக்கா தான் இருக்கும், வேற வழி இல்லை. இந்த டெஸ்ட் நம்பர் ஆக்சுவலி சொல்ல போனோம் அப்படின்னா டெஸ்ட் நம்பர் 5ல இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கீங்க. இதைதான் நான் டெஸ்ட் நம்பர் 1 உங்களுக்கு செட் பண்ணியிருந்தேன். ஆனா கொஷின் ஒரு மாதிரி இருந்துச்சா, ஃபர்ஸ்ட் டெஸ்ட்லயே நீங்க டவுன் ஆயிடக்கூடாது அப்படின்ற ஒரே ரீசனுக்காக தான் இருக்கிற 10 டெஸ்ட்ல ஈஸியான டெஸ்ட்டை தூக்கி டெஸ்ட் நம்பர் 1 2ல கொடுத்துட்டு அப்புறம் இந்த டெஸ்ட் நம்பர் 5 இதெல்லாம் மாத்திட்டோம். சரியா, வாங்க அடுத்தது போகலாம். கொஸ்டின் நம்பர் 7ங்க. ஒரு 2-3 தடவை கொஸ்டின் திரும்ப 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 தெளிவா படிச்சுக்கோங்க. பிகாஸ் நான் கான்செப்ட் குள்ள போயிடுவேன். சோ நான் வின்னரை எக்ஸ்ன்னு வச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் ரன்னர் அப்ப இருப்பார் இல்லையா, ஃபர்ஸ்ட் ரன்னர் அப்ப ஒய்ன்னு வச்சிருக்கேன். செகண்ட் ரன்னர் அப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா இசட்னு வச்சிருக்கேன். நோட்டாவை என்னன்னே வச்சிருக்கேன். ஸோ நான் கொஸ்டின்ல கிவன் டேட்டாவை படிக்கிறேன், படிச்சு ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் பண்றேன். அப்போ அதை படிச்சு பாக்குறப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 2z, ஒய் ஈக்குவல் டு n பிளஸ் 900. ஓகேவா? அப்போ z ஈக்குவல் டு n பிளஸ் 900 மைனஸ் 150. அப்ப z ஈக்குவல் டு n பிளஸ் 750. அப்ப இங்க பாருங்க, எனக்கு இதுல இருந்து எக்ஸுக்கு வேல்யூ தெரியுது, ஒய்க்கு வேல்யூ தெரியுது, இசட்டுக்கு வேல்யூ தெரியுது. சரியா, இதை ப்ராப்பரா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது பிங்க் கலர் பெண்ண பாருங்க. அவன் எக்ஸ் பிளஸ் ஒய் பிளஸ் இசட் ஈக்குவல் டு 6n சொல்லியிருக்கான். இப்ப எனக்கு எக்ஸுக்கும் ஒய்க்கும் இசட்டுக்கும் வேல்யூ தெரியும். அதை கொண்டு வந்து நீங்க சப்ஸ்டிட் பண்றோம். ஓகே, ஃபர்ஸ்ட் அதுக்கு ஃபைனல் சப்ஸ்டிடியூஷன் போல. அதுக்கு முன்னாடி இங்க பாருங்களேன், எக்ஸ் பதில் நான் என்ன கொடுக்கலாம்? இப்போ இந்த எக்ஸுக்கு பதில் என்ன கொடுக்கலாம்? 2z கொடுக்கலாம். ஒய்க்கு பதில் என்ன கொடுக்கலாம்? அது அப்படியே வச்சுக்கோங்க, ஒய் அப்படியே இருக்கட்டும். இசட்டும் அப்படியே இருக்கட்டும். ஈக்குவல் டு 6n. இதை கேன்சல் பண்ணுங்க. அது விச் மீன் சிம்பிளிஃபிகேஷன்ஸ் பண்ணுங்க. 2z பிளஸ் ஒய், அது 3z மாறிடுமா? அப்போ 3z பிளஸ் ஒய் ஈக்குவல் டு 6n. எனக்கு இதுதான் வேணும். ஸோ இது வரைக்கும் நீங்க ப்ராப்பரா அந்த 3z பிளஸ் ஒய் ஈக்குவல் டு 6n அது வரைக்கும் காப்பி பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா நல்லா லிசன் பண்ணுங்களேன். இசட்டோட வெளியே என்ன இருக்கு? அப்ப 3 வெளியில இருக்கட்டும். இசட்டுக்கு பதில் n பிளஸ் 750. n பிளஸ்
750 plus y-ஓட வேல்யூ n plus 900 equal to 6n. இந்த 7 கலர் எழுதிருக்க இல்லையா? இப்ப இதுதான் நம்ம சிம்பிளிஃபிகேஷன்ஸ் பண்ணணும். சோ அது வரைக்கும் நீங்க ப்ராப்பரா காப்பி பண்ணிக்கோங்க. நான் ரிமூவ் பண்ணிடுவேன். ரிமூவ் பண்ண போறேன். சோ காப்பி பண்ணிட்டே வந்துருங்க. ஓகே. இப்போ என்னுடைய ப்ளூ கலர் பெண்ணை பாருங்க. இந்த சர்க்கிள் பண்றேன் இல்லையா? எல்லோ கலர் எழுது. அதை உள்ள மல்டிபிள் பண்ணுங்க. அப்ப என்னவா மாறி இருக்கும்? 3n பிளஸ் 2250 பிளஸ் n பிளஸ் 900 ஈக்குவல் 6n. இந்த ஈக்குவல் முன்னாடி இருக்கக்கூடிய அந்த 6n இந்த சைடு லெஃப்ட்லயே கொண்டு வந்துருங்க. அப்போ அடுத்தது 3n plus 2250 plus n plus 900 minus 6n equal to 0. இதை கேன்சல் பண்ணீங்கன்னா 4n minus 6n plus 3150 equal to 0. ஃபர்தரா பண்ணீங்கன்னா minus 2n equal to minus 3150. அப்ப என்னுடைய வேல்யூ வந்து எனக்கு என்ன கிடைக்குதுன்னா 1575 கிடைக்குது. யாரு? n. எனக்கு என்னோட வேல்யூ தெரிஞ்சா கண்டிப்பா x y z கண்டுபிடிக்க முடியுமா? அப்போ எனக்கு எக்ஸோட வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா லிசன் பண்ணிக்கோங்க. எக்ஸோட வேல்யூ 2475. சாரி எக்ஸ் இல்ல, மாத்தி சொல்லிட்டேன். சோ இது வரைக்கும் காப்பி பண்ணுங்களேன். என்னோட வேல்யூ எனக்கு தெரிஞ்சு போயிடுச்சு. இப்போ நான் எடுத்து எழுதுறேன் பாருங்க. என்னோட வேல்யூ எவ்வளோ? 1575. எக்ஸுக்கு என்ன சொல்லியிருப்போம்? 2z. ஒய்க்கு என்ன சொல்லியிருப்போம்? n plus 900. இசட்டுக்கு என்ன சொல்லியிருப்போம்? n plus 750. இப்போ நானு இந்த என்னோட விலை கொண்டு வந்து இசட்ல சப்ஸ்டிட் பண்றேன். லைக் அதுல சப்ஸ்டிட் பண்றப்போ அப்ப இசட்டோட விலை என்ன கிடைச்சிருக்கும் எனக்கு? 2325. இசட்டோட விலை தெரிஞ்சா கண்டிப்பா எக்ஸோட விலை தெரியும். அப்ப எக்ஸோட வேல்யூ 2z 4650. ஒய்யோட வேல்யூ n plus 900 2475. இந்த 3 பேரையும் அடிஷன் பண்ணாதான் டோட்டல். அது என்னது? அது 11025. நோட் பண்ணிக்கோங்க. 11025 ஆப்ஷன் சி. நான் சொன்னேன் இல்லையா, ஒரு மாதிரி போகும், வேற வழி இல்லை. அடுத்தது கொஸ்டின் நம்பர் 8. கொஸ்டின் தெளிவா படிச்சுக்கோங்க. ஃபேக்டர் ஆஃப் 1400, சாரி 14400 கண்டுபிடிக்கணும். 14400க்கு ஃபேக்டர் 5ஆல போட்டீங்கன்னா 2880. அகைன் 5ஆல போட்டீங்கன்னா 576. ஸோ 3ஆல போட்டீங்கன்னா 192. ஓகேவா? மறுபடியும் 3ஆல போட்டீங்கன்னா 64. 2ஆல போட்டீங்கன்னா 32. 2ஆல போட்டீங்கன்னா 16. 2ஆல போட்டீங்கன்னா 8. 2ஆல போட்டீங்கன்னா 4. 2ஆல போட்டீங்கன்னா 2. 2ஆல போட்டீங்கன்னா 1. அப்ப என்னன்னா 5 power 2 into 3 power 2 into 2 power 6ன்னு வந்திருக்கு. ஓகேவா? இப்ப நான் ஃபர்தரா என்ன பண்றேன் நல்லா லிசன் பண்ணிக்கோங்க. நமக்கு தகுந்த மாதிரி ஏன்னா அவன் என்ன சொல்லியிருக்கானா இது டிவிசிபிள் பை 18 பட் நாட் டிவிசிபிள் பை 36ன்னு சொல்லியிருக்காங்க. ஹவு மெனி ஃபேக்டர்ஸ்ன்னு கேட்டிருக்காங்க. அப்ப நான் மூவ் ஆன் பண்றேன். அப்ப இதன் பிறகு என்ன செய்யணும் அப்படின்னா
நான் 18 வர மாதிரி பிரிக்கணும். 18 வர மாதிரி பிரிக்கிறேன் அப்படின்னா இந்த 5 ஸ்கொயர் அப்படியே இருக்கட்டும். ஓகே, 3 ஸ்கொயர்னா 9. கரெக்டா? அப்ப அடுத்தது இந்த 2 power 6 இருந்து ஒரு 2 வெளியே எடுத்துட்டா 2. அப்போ பிராக்கெட்டுக்குள்ள எல்லாம் மல்டிபிள் தான், பிரச்சனை இல்லை. 2 power 5 இன்ட்டு 5 power 2 இருக்காங்க. ஓகே தானே? அப்போ இது என்னவா மாறிடுச்சு? 18 இன்ட்டு 2 power 5 இன்ட்டு 5 power 2. அப்போ என்ன சொல்லியிருக்காங்க? இது 18ஆல டிவிசிபிள் ஆயிடுச்சு. நமக்கு ஞாபகம் இருக்கா? அப்ப இங்க பாருங்க, எனக்கு இங்க எப்பயுமே இந்த மாதிரி ஃபேக்டர் நான் பவர் வேல்யூ தான் எடுக்கணும்னு சொல்லியிருப்பேன். அப்போ பவர் வேல்யூ வரப்போ இப்போ எனக்கு இந்த ஸ்ட்ரக்சர் வந்து பாத்தீங்கன்னா டிவிசிபிள் பை 18. அப்ப ரிமைனிங் ஃபேக்டர் யார் இருக்கா? 2 power 5 5 power 2 இல்ல. இந்த 5 பவர் அதன் பிறகு இங்க 2 இருக்கு. அதை அடிஷன் பண்ணீங்கன்னா அதை +1 பண்ணி பண்ணுவோம். ஞாபகம் இருக்கா? 5 + 1 6, 2 + 1 3, மல்டிபிள் பண்ணீங்கன்னா 18. ஓகேவா? முடிஞ்சிச்சு. அடுத்தது மறுபடியும் கன்வெர்ட் பண்றோம் நமக்கு தேவையான மாதிரி. ஏற்கனவே வெளியில 18 வச்சிருக்கேன். இப்ப இந்த 2 power 5 இருந்து மறுபடியும் ஒரு 2 வெளியில எடுக்கிறேன். அப்ப என்னவா மாறி இருக்கும் அது? 36 பிராக்கெட்டுக்குள்ள 2 power 4 இன்ட்டு 5 power 2. இப்ப அதே ப்ராசஸ். பவர்ல 5 இன்ட்டு 3 15. அப்ப ரிமைனிங் ஃபேக்டர் எவ்வளவு இருக்கு? ரிமைனிங் ஃபேக்டர் ஓகே தானே? அப்போ 18ஆல் டிவிசிபிள் பண்ணா 18 ஃபேக்டர் வந்து இருந்துச்சு எனக்கு. 18ஆல் டிவிசிபிள் பண்ணா 18 ஃபேக்டர். 36ஆல் டிவிசிபிள் பண்ணா 15 ஃபேக்டர். டிஃபரன்ஸ் என்னது? அப்ப எத்தனை ஃபேக்டர் டிவிசிபிள் பண்ணல? 18 - 15 = 3. அப்ப 3 ஃபேக்டர் வந்து பாத்தீங்கன்னா கான்செப்ட்ல வந்திருப்பாங்க. டிவிசிபிள் பை 18, நாட் டிவிசிபிள் பை 36ல வந்திருப்பாங்க. அப்ப ஆன்சர் ஆப்ஷன் ஏ. ரொம்ப முக்கியமானதுங்க, ப்ராப்பரா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்க. அடுத்தது கொஸ்டின் நம்பர் 5 போகலாமா? கொஸ்டின் பெருசா இருக்கும். சோ திரும்ப திரும்ப தெளிவா படிச்சுக்கோங்க. ஓகே. அமௌண்ட் ஆஃப் அறிவு ஆஃப்டர் 6 வீக்ஸ் என்னது இருக்கு? 11,000 பிளஸ் 7 இன்ட்டு 5,000. ஸோ சிம்பிளிகேஷன்ஸ் பண்ணீங்கன்னா 46,000. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா அமௌண்ட் ஆஃப் அறிவு ஆஃப்டர் 6 வீக். இதுவே அமௌண்ட் ஆஃப் அறிவழகன், அமௌண்ட் ஆஃப் அறிவழகன் ஆஃப்டர் 6 வீக்ஸ் 60,000 மைனஸ் 7 இன்ட்டு 2,000 கேன்சல் பண்ணீங்கன்னா 46,000. அப்போ ஆப்ஷன் என்ன கிடைச்சிருக்கும்? கேள்வி என்ன கேட்டிருக்காங்க? 2 பேருக்கும் ஈக்குவலா இருக்கணும். எத்தனை மந்த்னு சொல்லிருக்காங்க? அப்ப ஆஃப்டர் 6 வீக், ஆப்ஷன் டி. இதெல்லாம் கோவித் ஆப்ஷன் மூவ் பண்ணிக்கோங்க. சரியா? நானும் அப்படிதான் பண்ணியிருக்கேன். ஓகேங்க. கொஸ்டின் நம்பர் 10. கொஸ்டின் படிச்சுக்கோங்க. அதாவது ஒரு நம்பர் 3C2933K. இது வந்து பாத்தீங்கன்னா 5ஆலையும் டிவிசிபிள் ஆகுமா, 11ஆலையும் ஆகுமா? அப்ப C அண்ட் Kன்றது சிங்கிள் டிஜிட் நேச்சுரல் நம்பர். நேச்சுரல் நம்பர்லாம் ஃப்ரம் 1ல இருந்து ஆரம்பிக்கணும். தென் C + K என்னன்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் நான் 11க்கான டிவிசிபிள் ரூல் என்னன்னு தெரியும். அப்ப 11க்கான டிவிசிபிள் ரூல் என்ன அப்படின்னா அந்த அல்டர்னேட்டிவ் கான்செப்ட் 3 + 2 + 3 + K மைனஸ் C + 9 + 3 = 0ன்னு வரும், இல்ல மல்டிபிள் ஆஃப் 11. அப்ப பண்றப்போ எனக்கு 8 + K = C + 12ன்னு இருக்கு.
இது அப்படியே இருக்கட்டும். 5க்கான சி பிளஸ் 12. 5க்கான டிவிசிபிள் ரூல் என்ன? யூனிட் டிஜிட் எய்தர் 0 வரணும் இல்லைன்னா 5 வரணும். ஆனா அவன் சொல்லிட்டான் நேச்சுரல் நம்பர்னு சொல்லியிருக்கான் கண்டிப்பா. அப்ப யூனிட் டிஜிட் 0ன்னு வரக்கூடாது. அப்ப கேவோட வேல்யூ கண்டிப்பா 5ன்னு தெரிஞ்சு போயிடுச்சு. அப்ப கேவோட வேல்யூ 5னா கொஞ்சம் சப்ஸ்டிட் பண்ணுங்க அதுல. அப்ப 8 பிளஸ் 5 ஈக்குவல் டு சி பிளஸ் 12. அப்ப சிம்பிளிகேஷன்ஸ் பண்ணீங்கன்னா கேக்கு பதில் 5 கொடுத்துருக்கோம். அப்போ 13 மைனஸ் 12 ஈக்குவல் டு சி. சியோட வேல்யூ 1. கேள்வி என்ன கேட்டிருக்கான்? சி பிளஸ் கே 1 பிளஸ் 5னா 6. ஆப்ஷன் ஏ நோட் பண்ணிக்கோங்க. கொஸ்டின் நம்பர் 11. 2-3 தடவை தெளிவா படிச்சுக்கோங்க. எக்ஸ்னு ஒரு நம்பரை ஒய்யால டிவிசிபிள் பண்ணா ரிமைண்டர் 6. இசட்னு ஒரு நம்பரை ஒய்யால டிவிசிபிள் பண்ணா ரிமைண்டர் 7. எக்ஸ் பிளஸ் இசட் அப்படின்ற நம்பரை ஒய்யால டிவிசிபிள் பண்ணா ரிமைண்டர் 5 கேட்டாங்க. அப்ப அந்த டிவிசர் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஒய் தான் என்னன்னு கேட்டிருக்காங்க. நமக்கு ஒரு ஃபார்முலா தெரியும். என்ன ஃபார்முலானா அந்த ஓகே. அப்ப டிவிசர், அப்ப இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா டிவிசர் ஈக்குவல் டு ரிமைண்டர் 1 பிளஸ் ரிமைண்டர் 2 மைனஸ் ரிமைண்டர் 3. அப்ப ரிமைண்டர் 1 ரிமைண்டர் 6 பிளஸ் 7 மைனஸ் 5. அப்போ 6 7 13 5 போயிடுச்சுன்னா 8. அப்ப டிவிசர் யாருன்னா 8. இதெல்லாம் வேற மாதிரி மூவ் ஆன் பண்ணலாம். அதெல்லாம் ஒரு மாதிரி தியரிட்டிக்கலா வந்துடும் ஈக்குவேஷன்ஸ் கான்செப்ட்ல. அது வேண்டாம், இப்படியே மூவ் ஆன் பண்ணிக்கோங்க. ஆன்சர் நோட் பண்ணிக்கோங்க. கொஸ்டின் நம்பர் 12. ஒரு 7 டிஜிட் நம்பர் 1738B9C டிவிசிபிள் பை 12 அப்படிங்கிறப்போ சி மைனஸ் பி அதுக்கு தான் கேட்டிருக்காங்க. லோவஸ்ட் பாசிபிள் வேல்யூ கேட்டிருக்காங்க. இப்போ 12 ஒரு நம்பர் டிவிசிபிள் ஆனால் மஸ்ட் பி அந்த நம்பர் 4x3, அதாவது 4 3ஆல கண்டிப்பா இருக்கணும். அப்போ 4 3ஆல ஆகும்னா உங்களுக்கு 3க்கான டிவிசிபிள் ரூல் என்னன்னு தெரிஞ்சிருக்கும் கரெக்டா. அண்ட் லோவஸ்ட் பாசிபிள் வேல்யூ ஆஃப் சி மைனஸ் பி கேட்டிருக்காங்க. அப்போ கண்டிப்பா இந்த ப்ராசஸ்ல வரப்போ நம்ம என்ன செஞ்சிருக்கலாம் அப்படின்னு நல்லா லிசன் பண்ணிக்கோங்க. லோவஸ்ட் பாசிபிள்னு சொல்லியிருக்கான். அப்போ ஏன்னா 12 கண்டிப்பா 4ஆல டிவிசிபிள் ஆனா லாஸ்ட் 2 டிஜிட் வந்து 4 மல்டிபிள் வந்திருக்கணும். 3ஆல வரணும்னா சம் ஆஃப் ஆல் தி டிஜிட்ஸ் 3 மல்டிபிள் வந்திருக்கணும். அப்போ லோவஸ்ட் பாசிபிள் வேல்யூ ஆஃப் சி அண்ட் பிக்கு வந்து பாத்தீங்கன்னா சி அண்ட் பிக்கு அப்ப கண்டிப்பா சிக்கு வந்து பாத்தீங்கன்னா 2 இல்லைன்னா 6 கொடுத்து வந்திருக்கணும். ஓகேவா? அப்போ இந்த மாதிரி வரப்போ சி ஈக்குவல் டு 2, பி ஈக்குவல் டு 1. அப்போ 2 மைனஸ் 1 என்ன கிடைச்சிருக்கும்? 1. அப்படி இல்லைன்னா சி ஈக்குவல் டு 6, பி ஈக்குவல் டு 5. டிஃபரன்ஸ் எத்தனை கிடைச்சிருக்கும்? 1 கிடைச்சிருக்கும். கேள்வி என்ன கேட்டிருக்கான்? சி மைனஸ் பி கேட்டிருக்கான். அப்ப ஆன்சர் ஆப்ஷன் சி 1. ஆப்ஷன் டி இல்லையா? ஆப்ஷன் டி வந்து பாத்தீங்கன்னா ஒரு 5 வச்சுக்கோங்க. இவ்வளவுதான். ரொம்ப முக்கியமானதுமா. ஓகே தானே? ஓகே. கொஞ்சம் ரொம்ப திரும்பவும் சொல்றேன், இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது. அடுத்தது கொஸ்டின் நம்பர் 13. இதெல்லாம் ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு மாதிரி போடுவாங்க. ஸோ நீங்க உங்களுக்கு எது கன்வீனியன்ட்டா இருக்கோ அதை வச்சுக்கோங்க. இதே மாதிரி ஒரு கொஸ்டின் டெஸ்ட் நம்பர் 1ல கூட நான் சொல்லி கொடுத்துருப்பேன். ஓகேவா? டெஸ்ட் நம்பர் 1ல சொல்லி கொடுத்துருப்பேன், அதெல்லாம் வச்சுக்கோங்க. ஓகேங்க. ஸோ டிவிடெண்ட் ஃபார்முலா தெரியும். டிவிசர் இன்ட்டு கோஷன்ட் ஈக்குவல் பிளஸ் ரிமைண்டர். இதுதான் ஃபார்முலா. அப்போ நீங்க இதெல்லாம் படிச்சு நான் இதே மாதிரி கொஸ்டின்ஸ் டெஸ்ட் நம்பர் 1ல சொல்லி கொடுத்துருக்கேன். டெஸ்ட் நம்பர் 1 நாட் 1 சரியா ஞாபகம் இல்ல, நான் சொல்லி கொடுத்துருக்கேன். நீங்க அதை பாத்துக்கோங்க. பட் இங்க நான் வேற மாதிரி அப்ரோச் பண்ணி கொடுக்குறேன். என்னன்னு ஒரு நம்பர், அத 2ஆல் டிவிசிபிள் பண்ணா ரிமைண்டர் 1. அப்ப இதுக்கு கோஷன்ட் 1 கிடைச்சிருக்கும். அடுத்தது இந்த கோஷன்ட் 1 3ஆல் டிவிசிபிள் பண்றாங்க, ரிமைண்டர் 4. இது கோஷன்ட் 2 இங்க கிடைச்சிருக்கும். இந்த கோஷன்ட் 2வை 5ஆல் டிவிசிபிள் பண்றாங்க, ரிமைண்டர் 0. இங்க கோஷன்ட் 3 கிடைச்சிருக்கும். இந்த கோஷன்ட் 3ய
7ஆல் டிவிசிபிள் பண்றாங்க. ரிமைண்டர் 5. அப்போ இந்த கோஷன் கிடைச்சிருக்கு இல்லையா? அப்போ இது கோஷன் 4ன்னு வந்திருக்கும். எப்பவுமே கோஷன் இந்த மாதிரி கிடைக்கிறத ஃபைனல் வேல்யூ 1ன்னு வச்சுப்பாங்க ஃபைனல் கோஷன்ட்ட. அப்போ இப்போ எனக்கு கோஷன் 3 வேணும் அப்படின்னா இந்த சம் நான் வேற மாதிரி அங்க போட்டு கொடுத்துருப்பேன். இங்க வேற மாதிரி சொல்றேன். கோஷன் 3 வேணும் அப்படின்னா நல்லா லிசன் பண்ணிக்கோ. டிவிசர் யார் இந்த இடத்துல? சரி, டிவி 7 இன்ட்டு கோஷன்ட் பிளஸ் ரிமைண்டர். ஸோ டிவிசர் என்ன வச்சிருக்கேன்? இது டிவிசர், இது ரிமைண்டர். சரி, இது வந்து கோஷன்ட், இதுதான் ரிமைண்டர். அப்ப என்ன கிடைச்சிருக்கு? கோஷன் 3 12. இப்போ கோஷன் 3 நான் எப்படி கண்டுபிடிச்சனும் அதே மாதிரி கோஷன் 2 நீங்க கண்டுபிடிப்பீங்க. கோஷன் 2 என்ன கிடைக்கும்னா 60. கோஷன் 1 என்ன கிடைக்கும்னா 184. அப்ப அந்த நம்பர் கண்டுபிடிச்ச முடியும், டிவிடெண்ட் கண்டுபிடிச்ச முடியும் என்னால. அப்ப டிவிடெண்ட் அதான் நம்பர். ஓகேவா? டிவிடெண்ட் ஈக்குவல் டு 184 இன்டூ 2. பிகாஸ் இந்த நம்பர் தான் இங்க வந்துச்சு பாருங்க. பிளஸ் ரிமைண்டர் என்ன கிடைச்சிருக்கு அதுக்கு? 1. அடிஷன் பண்ணீங்கன்னா 369. இப்போ இதெல்லாம் ஓகேவா? இப்போ இந்த நம்பரை அழகா நீங்க மூவ் ஆன் பண்ணணும். இப்போ இதெல்லாம் காப்பி பண்ணியாச்சா? இங்க பாருங்க. ரெட் கலர் பென் எழுதிச்சுன்னா ஒரு சாண்டல் கலர் பெண்ணை பாருங்களேன். இப்போ இந்த எண்ணோட வேலை என்னது? இப்போ நல்லா லிசன் பண்ணிக்கோங்க. நீங்க இதை எப்படி மூவ் ஆன் பண்ணணும் அப்படின்னா அப்படியே ஒவ்வொரு ஸ்டெப்ஸா மூவ் பண்ணிட்டு வந்துட்டே இருப்பீங்க. அப்போ 369 7ஆல டிவிசிபிள் பண்ணீங்கன்னா 52 இன்ட்டு 7 364. ரிமைனிங் என்ன வருது? 5. இப்போ இந்த கோஷன் 52, அந்த 52வை 5ஆல டிவிசிபிள் பண்ணணும். 10 5s are 50. ரிமைனிங் என்ன வந்திருக்கு? 2. அந்த ரிமைனிங் கோஷன் என்ன வந்திருக்கு மேல? 10. அந்த 10 இந்த ரிமைனிங் ஓகேவா? இந்த 10 3ஆல நம்ம பண்றோம். அதான் கிவன் டேட்டா இருக்கு. அப்போ 3 3s are 9. ரிமைனிங் 1 இருக்கு. அடுத்தது இங்க கோஷன் என்ன இருக்கு? 3. அந்த 3ய 2ஆல பண்ணணும். 1 2s are 2. ரிமைனிங் என்ன இருக்கு? 1. அவன் உங்ககிட்ட என்ன கேட்டிருக்கானா இந்த 5 இந்த 2 இந்த 1 இந்த 1 அடிஷன் பண்ண சொல்லியிருக்கான். அப்ப ஆன்சர் என்னது? 9. ஆப்ஷன் டி. இதெல்லாம் ஒரு மாதிரி சுத்த விட்டு கேட்கக்கூடிய கொஷின். ரொம்ப முக்கியமானது. இதுவும் நான் கிளாஸ்ல டீச் பண்ணதே கிடையாதுங்க. ஸோ ப்ராப்பரா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. கொஸ்டின் நம்பர் 14. கொஸ்டினை திரும்ப திரும்ப ஒரு 2 மணி தடவை படிச்சுக்கோங்க. ஸோ டிவிசிபிலிட்டி ரூல் ஆஃப் 57 என்ன அப்படின்னா அந்த நம்பர் கண்டிப்பா 19 அண்டு 3ஆல டிவிசிபிள் ஆயிருக்கணும். ஓகேவா? ஸோ இப்போ இது ஒரு 6 டிஜிட் நம்பர். ராம் gives a 6 digit number to அறிவு. இது மாதிரி கொடுத்துருக்காங்க. அறிவு வந்து என்ன சொல்லிருக்காங்க? டெல்ஸ் டு ராம் கண்டிப்பா 57ஆல் டிவிசிபிள் ஆகும். அறிவு வந்து ஆஸ்க் பண்றா ராம், இஃப் we are rearrange the digits of this number descending, அதாவது descending order, then by which number will be always divisible கேட்டிருக்காங்க. ஸோ அப்ப நம்ம எப்படி டிவிசிபிள் பண்ணாலும் கண்டிப்பா நான் இந்த ரீஅரேஞ்ச் பண்றப்போ எனக்கு டெஃபினெட்லி மறுபடியும் 19ஆல் டிவிசிபிள் ஆக வாய்ப்பே இருக்காது. ரீஅரேஞ்ச் பண்றேன் அப்படின்னா அதனால நான் எப்படி ரீஅரேஞ்ச் பண்ணாலும் கண்டிப்பா 3ஆல் டிவிசிபிள் ஆகும். பிகாஸ் ஏன்னா அதுல உள்ள இருக்கக்கூடிய டிஜிட் தான் அந்த எங்க இடம் மாறாலும் சம் 3 டிவிசிபிள் என்னது? சம் ஆஃப் தி அதர் டிஜிட் வந்து 3 டேபிள்ல இருக்கணும். அப்ப கண்டிப்பா 3ஆல் டிவிசிபிள் ஆகும். அப்போ ஆப்ஷன் பி. இவ்வளவுதான், ஒண்ணுமே கிடையாது. அந்த லாஜிக்ஸ் தெரிஞ்சதுன்னா மூவ் ஆன் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகேவா? வாங்க அடுத்தது போகலாம். கொஸ்டின் நம்பர் 15. ஒரு 4 டிஜிட் நம்பர் 34PQ. இது வந்து பாத்தீங்கன்னா டிவிசிபிள் பை 3ஆலையும் ஆகும், 5ஆலையும் ஆகும், 7ஆலையும். அப்ப P பிளஸ் Q வேலை என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்ப இந்த மாதிரி இருக்கிறப்போ நல்லா லிசன் பண்ணிக்கோங்க. சின்ன சின்ன விஷயங்கள் தான். ஃபைண்ட் தி வேல்யூஸ். இது ஒரு 4 டிஜிட் நம்பர்.
3 அப்போ 5 டிவிசிபிள் ரூல் என்னது உங்களுக்கு தெளிவா தெரியும். 5 டிவிசிபிள் ரூல் என்னது? யூனிட் டிஜிட்ல 0ன்னு வரணும், இல்ல மல்டிபிள் ஆஃப் 5ல வந்திருக்கணும். ஓகேவா? இதெல்லாம் ட்ரையல் அண்ட் எரர்ல செக் பண்ணி தான் நம்ம பார்க்கணும். அப்ப நான் என்ன பண்றேன், 5 டிவிசிபிள் இருக்கிறதுனால நான் முதல்ல அந்த Qக்கு 0ன்னு கொடுக்கிறேன். அடுத்தது Pக்கு வந்து பாத்தீங்கன்னா எதர் 2ன்னு கொடுக்கலாம், இல்ல 5ன்னு கொடுக்கலாம், இல்ல 8ன்னு கொடுக்கலாம். ஏன்னா அந்த மாதிரி கொடுத்தாதான் 3க்கும் டிவிசிபிள் ரூல்ல அது ப்ராப்பரா செக் அவுட் பண்ணும். அதுக்குதான் 7க்கும் செக் அவுட் பண்ணும். அப்ப நான் Qக்கு 0 கொடுக்குறேன். அந்த மாதிரி வரப்போ எனக்கு என்னென்ன நம்பர் வருதுன்னா, நல்லா அதாவது செக் பண்ணி பாக்குறேன் நானு. இப்ப நான் Qக்கு 0ன்னு கொடுத்தேன். Pக்கு வந்து ஏன் 2, 5, 8 கொடுக்குறேன் அப்படின்னா, இதெல்லாம் 3 கண்டிப்பா சாட்டிஸ்ஃபைடு பண்ணுது. அப்ப அந்த மாதிரி பட்சத்துல இப்ப நம்பரை ஃபார்ம் பண்றேன். 3, 4, 2, 0, 3, 4, 5, 0, 3, 4, 8, 0. ஆனா இந்த மாதிரி ஃபார்ம் பண்ணிருக்கக்கூடிய நம்பர் வந்து பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், 3 டிவிசிபிள் பண்ணுது, 5 டிவிசிபிள் பண்ணுது, ஆனா 7ஆல டிவிசிபிள் ஆகல. அப்போ நான் Qக்கு 0ன்னு கொடுக்க கூடாது. Qக்கு வேற மாத்தி கொடுக்குறேன். Qக்கு என்ன பண்றேன் அப்படின்னா 5ன்னு கொடுக்குறேன். அடுத்தது Pக்கு வந்து பாத்தீங்கன்னா 2, 5 சாரி மாத்துறேன். ஏன்னா Qக்கு 5ன்னு கொடுத்தா அந்த டிவிசிபிள் 3க்கு சேஞ்சஸ் ஆகும். அப்ப 3க்கு வந்து Pக்கு வந்து பாத்தீங்கன்னா 3, 6, 9 இந்த மாதிரி கொடுக்குறப்போ வந்து பாத்தீங்கன்னா நல்லா லிசன் பண்ணிக்கோங்க. கண்டிப்பா எனக்கு சாட்டிஸ்ஃபைட். அதாவது நான் என்ன Qக்கு 5ன்னு கொடுத்து பாக்குறேன். கொடுத்துட்டு நான் எப்போ Pக்கு 6ன்னு கொடுக்குறேனோ, அதாவது Pக்கு நான் 3ன்னு கொடுத்து செக் பண்ணேன், Pக்கு 6ன்னு கொடுத்து செக் பண்ணேன், Pக்கு 9 கொடுத்து செக் பண்ணேன். அப்ப அந்த மாதிரி வரும் பொழுது நான் Pக்கு 6ன்னு கொடுக்குறப்ப எனக்கு அந்த செட்டு ப்ராப்பரா டேலி ஆகுது. அப்போ எனக்கு நல்லா தெரிஞ்சு போயிடுச்சு. P ஓட வேல்யூ 6, Q ஓட வேல்யூ 5. அதுல கொண்டு கேள்வி என்ன கேட்டிருக்காங்க, அந்த P பிளஸ் Q தான் கேட்டிருக்காங்க. அப்ப அடிஷன் பண்ணீங்கன்னா 11. அப்ப ஆன்சர் ஆப்ஷன் ஏ. சோ இந்த மாதிரி நீங்க மூவ் பண்ண தெரிஞ்சிருக்கணும். சோ ப்ராப்பரா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது கொஸ்டின் நம்பர் 16ங்க. கொஸ்டின் தெளிவா திரும்ப திரும்ப படிச்சுக்கோங்க. ஒரு 6 டிஜிட் நம்பர் வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்னு ஒரு 6 டிஜிட் நம்பர் இருக்கு. ஓகேவா? சோ அந்த டிஜிட் நம்பர் வந்து நல்லா பாருங்க. A 6 digit number is divisible by 33. அப்போ that 6 digit number, that 6 digit number equal to 33 into x ன்னு வச்சுக்கலாம். நியூ நம்பர் 33x plus 21. பிகாஸ் அவன் சொல்லியிருக்கான் பாருங்க, அந்த 6 digit number 21 அடிஷன் பண்ணியிருக்காங்க. இந்த நியூ நம்பர் டிவிசிபிள் பை, இப்போ இந்த 33x plus 23 இருந்து கண்டிப்பா 3 காமனா வெளியே எடுத்துடலாம். காமனா வெளியே எடுத்துட்டேன். உள்ள என்ன வந்திருக்கும்? 11x plus 7. இப்ப பாருங்க, கோவித் ஆப்ஷன்ல போய் பாருங்க. கண்டிப்பா என்ன வந்திருக்கும்? இந்த 3 ஆல்வேஸ் டிவிசிபிள் பை 3. அப்ப ஆப்ஷன் டி நோட் பண்ணிக்கோங்க. இதுல கொஞ்சம் லாஜிக்கா நீங்க மூவ் ஆன் பண்ற மாதிரி இருந்திருக்குங்க. கொஸ்டின் நம்பர் 17. ஒரு 6 டிஜிட் நம்பர் வந்து பாத்தீங்கன்னா 24 ஆல் டிவிசிபிள் ஆகுது. அதாவது 11 A9 U4. இது 24 ஆல டிவிசிபிள் ஆகுதுன்னா, ஒரு நம்பர் வந்து பாத்தீங்கன்னா 24 ஆல் டிவிசிபிள் ஆகுதுன்னா கண்டிப்பா அது 2, 3, 4 ஆல டிவிசிபிள் ஆகணும். இதெல்லாம் ஈஸி. இல்லைன்னா சில பேர் 2 into 8 கூட சொல்லுவாங்க. நீங்க 2, 4, 8, 2, 3, 4 வச்சுன்னா ரொம்ப ஈஸியா மூவ் ஆன் பண்ணலாம். அப்ப அவன் கிரேட்டஸ்ட் பாசிபிள் வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா ஏ அண்ட் யூக்கு கொடுத்துட்டு மல்டிபிள் பண்ணி சொல்லியிருக்கான். அப்ப நம்ம யூக்கு என்ன செய்யணும் அப்படின்னா, இப்ப இது கண்டிப்பா 4 டிஜிட், அதாவது 4 டேபிள் வரணும் அப்படின்ற பட்சத்துல யூக்கு என்ன வேலையெல்லாம் வர வாய்ப்புகள் இருக்குன்னா 2 வரலாம், 4 வரலாம், 6 வரலாம், 8க்கு வரலாம். அடுத்தது ஏக்கு என்ன வேல்யூ பாசிபிள் இருக்குன்னா 1 வரலாம், 4 வரலாம், 7 வரலாம். அப்ப இந்த மாதிரி வரப்ப அவன் கிரேட்டஸ்ட் தானே கேட்டிருக்கான். அப்போ யூக்கு கிரேட்டஸ்ட் என்னது? 8. ஏ கிரேட்டஸ்ட் என்னது? 7. 8 into 7 56. ஆப்ஷன் ஏ நோட் பண்ணிக்கோங்க.
கொஸ்டின் நம்பர் 18. ஸோ இந்த கொஸ்டினை திரும்ப திரும்ப 2 தடவை படிச்சுக்கோங்கம்மா. ஸோ 9 + 9² + 9³ + 9⁴ எக்ஸெட்ரா 9 பவர்ல 2n + 1 டிவைடட் பை ஓவராலா 6ன்னு சொல்லியிருக்காங்க. அப்ப இந்த மாதிரி வரப்ப நல்லா லெசன் பண்ணிக்கோங்களேன். சின்ன சின்ன விஷயங்கள் தான், அதை தெளிவா கவனிக்கணும் நீங்க. இப்ப தனித்தனியா இதை பிரிக்கலாம். லைக் 9/6 + 9² / 6 + 9³ / 6 இந்த மாதிரி உங்களால பிரிக்க முடியும். அப்ப இந்த மாதிரி பிரிக்கிறப்ப நல்லா லெசன் பண்ணிக்கோங்க. 9², அதான் 9/6 ரிமைண்டர் என்னங்க இந்த இடத்துல? இந்த இடத்துல ரிமைண்டர் என்ன? 3. 81/6 ரிமைண்டர் 3. 9³ / 6 அதாவது 9³ 729. 729 6 டேபிள் டிவிசிபிள் பண்ணி பாருங்க. அங்கேயே ரிமைண்டர் என்ன கிடைச்சிருக்கும்? 121 × 6 726 ரிமைண்டர் 3. இப்போ எல்லா கேசஸ்லயும் ரிமைண்டர் 3 3 3 வரப்ப அப்ப ஆன்சர் என்னவா தான் இருந்திருக்கும்? 3. ஆப்ஷன் டி. புரிஞ்சுதா எப்படி போட்டிருக்கேன்னு சொல்லிட்டு? இவ்வளவுதான். ஓகேங்க. கொஸ்டின் நம்பர் 19. ஸோ கொஞ்சம் நல்லா திரும்ப திரும்ப படிச்சுக்கோங்க. ஓகேங்க. 2 நம்பர் when divided by a certain divisor leaves the remainder 57. When sum of the two numbers divided by the same divisor, the remainder is 49. The divisor என்னன்னு கேட்டிருக்காங்க. நல்லா லெசன் பண்ணிக்கோங்க. சொல்லக்கூடிய ப்ராப்பர்ட்டியை ஒரு ப்ராப்பர்ட்டி சொல்றேன். ரிமைண்டர், நான் சொல்றது எழுதிக்கோங்க. ரிமைண்டர் when sum of these numbers are divisible by same number, அதாவது சேம் டிவிசர். நல்லா லிசன் பண்ணிக்கோங்க. ரிமைண்டர் when sum of these numbers are divisible by same divisor அப்படின்னா 57 இந்த இடத்துல plus 57 equal to 114. ஓகேவா? அப்ப ஃபர்தரா என்னவா மாறிடுச்சு? அப்போ 114 divided by divisor. ரிமைண்டர் என்ன வந்துச்சு? 49. அப்போ ரெக்யூர்டு டிவிசர், எனக்கு தேவையான டிவிசர் தான் வேணும். ஓகேவா? ரெக்யூர்டு டிவிசர் எனக்கு என்ன அப்படின்னா 114 minus 49. அப்ப ஆன்சர் 65. இதெல்லாம் ஒரு மாதிரி ப்ராப்பர்ட்டி பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய கொஸ்டின்ங்க. திடீர்னு பாக்குறப்போ ஒரு மாதிரி புரியாத மாதிரி தான் இருக்கும். பட் நீங்க திரும்ப திரும்ப ப்ராக்டிஸ் பண்றப்ப இதெல்லாம் ஈஸியா கிடைச்சிருங்க உங்களுக்கு. சரியா? நோட் பண்ணிக்கோங்க. கொஸ்டின் நம்பர் 20. இப்போ ஒரு ப்ராப்பர்ட்டி சொன்னேன் இல்லையா? அதே ப்ராப்பர்ட்டி கண்டிப்பா நீங்க தெரிஞ்சு வச்சிருக்கணும். ஓகேங்க. டிவிசர் ஈக்குவல் 5 into ரிமைண்டர். அப்போ 5 into 44 என்ன கிடைச்சிருக்கும் எனக்கு? அப்ப டிவிசர் எனக்கு
220. Quotient 220 divided by 11. ஏன்னா 11 அங்க கொடுத்துருக்கான் பாருங்க, 11 டைம்ஸ். அப்ப கோஷன்டோட வேல்யூ 20. டிவிடெண்ட் ஃபார்முலா ஞாபகம் இருக்கா? டிவிடெண்ட் ஈக்குவல்ஸ் டிவிசர் இன்ட்டு கோஷன்ட் பிளஸ் ரிமைண்டர். அப்போ 220 இன்ட்டு 20 பிளஸ் 44. அடிஷன் பண்ணீங்கன்னா 4 4 4 4. ஆப்ஷன் இருக்கா? ஆப்ஷன் டி. நோட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் ரொம்ப முக்கியமான மாடலுங்க. ஒரு ஸ்கிரீனை ஃபுல்லா பார்த்துக்கோங்க என்ன வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. கொஸ்டின் நம்பர் 21. ஒரு 10 டிஜிட் நம்பர் 78X333Y24. இத 88 டிவிசிபிள் பண்றாங்க. 88க்கு டிவிசிபிள் ரூல் என்ன அப்படின்னா, அந்த நம்பர் 8ஆலையும் டிவிசிபிள் ஆகணும், 11ஆலையும் ஆகியிருக்கணும். ஓகேவா? அவன் என்ன கேட்டிருக்கான்? லீஸ்ட் வேல்யூ ஆஃப் x1 yன்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸுக்கும் ஒய்க்கும் லீஸ்ட் வேல்யூ சொல்லியிருக்காங்க. இப்போ ஒரு நம்பர் வந்து பாத்தீங்கன்னா, நல்லா லிசன் பண்ணீங்க, 8ஆல டிவிசிபிள் ஆகணும் அப்படின்னா, ஒரு நம்பர் 8ஆல் டிவிசிபிள் ஆகணும்னா லாஸ்ட் 3 டிஜிட். அப்ப இதுல y24 கண்டிப்பா என்னவா இருக்கணும்? 8ஆல் டிவிசிபிள் ஆகிற மாதிரி இருந்திருக்கணும். கரெக்டா? அப்போ y24ல வந்து பாத்தீங்கன்னா லீஸ்ட்னு சொல்லியிருக்கான். அப்போ நான் லீஸ்ட் வரப்போ yக்கு 0ன்னு கொடுத்தா கண்டிப்பா இது 8ஆல் டிவிசிபிள் ஆகும். அப்ப இந்த 3 டிஜிட் நம்பர் வந்து பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா எனக்கு என்ன ஆயிருக்கும்? அதுக்கு ஹோலிஸ்டிக்கா 8ஆல் டிவிசிபிள் ஆயிருக்கும். அப்போ yக்கு 0. ஏன்னா லீஸ்ட்ன்றதுனால. இப்ப நான் 11க்கான டிவிசிபிலிட்டி ரூல் செக் பண்ணி பார்க்கணும். நவ் 11க்கான டிவிசிபிலிட்டி ரூல் நான் செக் பண்ணி பார்க்கணும். இப்ப எனக்கு y யோட வேல்யூ ஆல்ரெடி தெரிஞ்சு போயிடுச்சு. ஓகேவா? இப்ப நான் செக் பண்ணி பார்க்குறேன். அப்போ நான் அந்த அல்டர்னேட்டிவ் கான்செப்ட் 7 பிளஸ் 0 பிளஸ் 5 பிளஸ் 3 பிளஸ் 2 minus 8 plus x plus 3 plus 0 plus 4 equal to 0. அப்படி இல்லைன்னா மல்டிபிள் ஆஃப் 0ல வந்திருக்கணும். அப்போ ஃபர்தரா பண்ணீங்கன்னா 17 மைனஸ் பிராக்கெட்டுக்குள்ள 15 பிளஸ் எக்ஸ் ஈக்குவல் 0. அப்போ ஃபர்தரா பண்ணீங்கன்னா 2 பிளஸ் 2 மைனஸ் எக்ஸ் ஈக்குவல் டு 0. அப்போ எக்ஸோட வேல்யூ 2. எக்ஸுக்கு 2, ஒய்க்கு 0. இதுதான் மினிமம் வேல்யூ. அவன் கேள்வி என்ன கேட்டிருக்கான்? எக்ஸ் பிளஸ் ஒய் கேட்டிருக்கான். அப்போ எக்ஸ் பிளஸ் ஒய்னா ஆன்சர் 2 பிளஸ் 0னா 2. ஆப்ஷன் டிங்க. அடுத்தது கொஸ்டின் நம்பர் 22. ரொம்ப லென்த்தியா இருக்கிற மாதிரி இருக்கும் கொஸ்டின். கொஞ்சம் கொஸ்டின் தெளிவா படிச்சுக்கோங்க. உங்களுக்கு ஜென்ரலா ஒரு ஃபார்முலா தெரிஞ்சிருக்கும். அந்த ஃபார்முலாவை நான் பல தடவை சொல்லி கொடுத்துட்டேன். ஓகேவா? என்ன ஃபார்முலா அப்படின்னா டிவிடெண்ட். அந்த ஃபார்முலா டிவிடெண்ட் ஈக்குவல் டு டிவிசர் இன்ட்டு கோஷன்ட் பிளஸ்
ரிமைண்டர். இந்த ஃபார்முலா நான் சொல்லி கொடுத்துருக்கேன். சரியா? அப்ப இந்த மாதிரி இருக்கு. அப்ப இந்த இடத்துல வந்து பாருங்க, கொஸ்டின் ஃபுல்லா 2 தடவை திரும்ப திரும்ப படிச்சுக்கோங்க. ஓகே. ரேஷியோ. இது இனிஷியல், இது ஃபைனல். ஸோ இனிஷியலா டிவிடெண்ட் எப்படி இருந்திருக்காங்க அப்படின்னு 10:9. ஏன்னா அவன் கொடுத்துருக்கிறத வச்சு பர்சன்டேஜ் நான் மேக் பண்ணியிருக்கேன். டிவிசர் 5:4. ஏன்னா நான் பர்சன்டேஜ் எடுத்திருக்கேன். அதனால தான் நான் பேஸ் வேல்யூ வந்து டிவிடெண்ட் 10 வச்சிருக்கேன். அது 10% கம்மினா என்னது 9. 5 வச்சிருக்கேன் டிவிசர் 10 இது 20% லெஸ்னா 4. ஓகேவா? இப்போ நியூ கோஷன்ட். நியூ கோஷன்ட் என்ன இருக்கு? 24. நான் மேல ஃபார்முலா கொடுத்துருக்கேன். அப்ப இனிஷியல் நம்பர் என்னது? இனிஷியல் நம்பர் 5 into 24 120. இந்த 120 இருக்கு இல்லையா, அது ஈக்குவல் டு எப்படின்னா அந்த 10x. அப்போ என்ன ரேஷியோ தானே, எக்ஸ்ன்றது திடீர்னு புதுசா எங்க இருந்து வருதுன்னா அந்த காமன் டேர்ம் ரேஷியோல நீங்க தெளிவா படிச்சிருப்பீங்க. அப்போ இந்த 120 இஸ் ஈக்குவல் டு 10x. அப்ப கண்டிப்பா எக்ஸ் வேணும் என்ன வச்சிருக்கோம். அப்போ எக்ஸோட வேல்யூ இதை பாக்குறப்போ அதான் 10 இருக்கு. எக்ஸுக்கு பக்கத்துல என்ன கொடுத்தா உனக்கு 120 வரும் மல்டிபிள் பண்ணா 12. அப்ப எக்ஸோட வேல்யூ 12. ஃபைனல் டிவிடெண்ட் என்ன கொடுத்துருக்கான்? 9. அப்போ ஃபைனல் டிவிடெண்ட் 9 into 12 என்னது? 108. ஓகேவா? ஸோ இதுதான். இப்ப இதுல என்ன கேட்டிருக்கு, நல்லா லெசன் பண்ணிக்கோ. சின்ன சின்ன விஷயங்கள் இருக்கு. கொஸ்டின் படிச்சாச்சா? ஓகே. பாருங்க. தென் வாட் கோஷன் இட் அறிவு அப்படின்னு அசியூம் தேர் வாஸ் நோ எரர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபர்தரா என்ன செய்யணும் அப்படின்னா, அப்போ ஃபைனல் டிவிசர் என்ன இருக்காங்க? ஃபைனல் நல்லா பாருங்க. ஃபைனல் டிவிடெண்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா எனக்கு 108. ஃபைனல் டிவிசர் யாரு? 4. கேன்சல் பண்ணுங்க. கோஷன்ட் என்னது அப்போ? 27. ஆப்ஷன் இருக்கா? ஆப்ஷன் ஏ. ஒரு மாதிரி ஆர்டரா தான் இது வரணும். சரிங்களா? பார்க்க ஈஸியா இருக்க மாதிரி இருக்கும், நிறைய கன்ஃபியூஸ் பண்ணி விடும். இப்போ கொஸ்டின் நம்பர் 22 எப்படி நான் சால்வ் பண்ணணும், அதே மாதிரி தான் கொஸ்டின் நம்பர் 23 சால்வ் பண்ற மாதிரி இருக்கும். இதே ஸ்ட்ரக்சர் தாங்க. ஓகேவா? அப்ப இந்த ஸ்ட்ரக்சர் நான் போட்ட மாதிரியே போடுங்க. போட்டுட்டு அதுல நீங்க சால்வ் பண்றப்போ உங்களுக்கு எக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா என்ன கிடைக்கும் அப்படின்னா வச்சுக்கோங்களேன், 10ன்னு கிடைக்கும். எக்ஸ் 10 கிடைக்கும். அப்போ ஃபைனல் டிவிடெண்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 110 கிடைச்சிருக்கும். நீங்க இந்த 110 5ஆல டிவிசிபிள் பண்ற மாதிரி வரும். அப்ப ஆன்சர் 22ன்னு கிடைக்கும். நான் திரும்பவும் சொல்றேன், போன சம்முக்கும் இந்த சம்முக்கும் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஸோ நிதானமா பார்த்து மூவ் பண்ணிக்கோங்க. ஆன்சர் ஆப்ஷன் டி 22. கொஸ்டின் நம்பர் 24. ஒரு 6 டிஜிட் நம்பர் 33ஆல டிவிசிபிள் பண்றாங்க. இது இந்த 6 டிஜிட் நம்பர் எல்லாமே நான் ஜீரோ டிஜிட்னு சொல்லியிருக்காங்க. XY எல்லாமே கண்டிப்பா அந்த XY என்ற இடத்துல ஜீரோலாம் வரக்கூடாது. இப்போ 33க்கான டிவிசிபிள் என்ன, அந்த நம்பர் வந்து கண்டிப்பா 11ஆல் டிவிசிபிள் ஆகணும் அண்ட் 3ஆல் ஆகியிருக்கணும். அப்போ ஃபர்ஸ்ட் 11. 7 plus 1
பிளஸ் ஒய் மைனஸ் எக்ஸ் பிளஸ் ஒய் பிளஸ் எக்ஸ் ஈக்குவல் டு 0 இல்லை மல்டிபிள் ஆஃப் 11. அப்போ இது கேன்சல் பண்ணீங்கன்னா 8 மைனஸ் 2x ஈக்குவல் டு 0. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 4ன்னு கிடைக்குது. அப்போ எக்ஸோட வேல்யூ நான் 4ன்னு கொண்டு வந்து சப்ஸ்டிட் பண்றேன் அப்படின்னா ஜென்ரலா ஒய், அதாவது 3 கண்டிஷனல் ரூல் எல்லாரையும் அடிஷன் பண்ணா மல்டிபிள் ஆஃப் 3ல வரணும். அப்போ இதை கொண்டு வந்து இந்த 6 டிஜிட் நம்பர் நான் அப்ளை பண்றேன். எனக்கு என்னவா மாறும் அப்படின்னா 2y பிளஸ் 16 அப்படின்னு மாறும். இப்போ பாசிபிள் வேல்யூ ஆஃப் எக்ஸ் பிளஸ் ஒய் கேட்டிருக்காங்க. ஓகேவா? இப்போ என்ன செய்யலாம்னா இப்போ இது மூலமா வரப்போ நல்ல லெசன் இந்த 2y பிளஸ் 16 அப்படின்றது வந்து பாத்தீங்க அப்படின்னா எனக்கு என்னது 3 டிவிசிபிள் ஆகக்கூடாது. அப்ப இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒய்யோட என்ன கொடுக்கலாம், 1ன்னு கொடுத்துக்கலாம். 1 கொடுத்தா 2 பிளஸ் 16 18. அப்ப கண்டிப்பா 18ன்றது 3 ஆயிருக்கும். அப்ப இது மூலமா எனக்கு தெளிவா தெரிஞ்சிருச்சு எக்ஸ் அப்படின்றது வந்து பாத்தீங்க அப்படின்னா என்னது 4, ஒய் அப்படின்றது 1. அடிஷன் பண்ணீங்கன்னா 5. ஓகே தானே? நோட் பண்ணிக்கோங்க. கொஸ்டின் நம்பர் 25. கொஸ்டின் 2 முதல்ல தெளிவா படிச்சுக்கோங்க. நம்பர் ஆஃப் ட்ரீஸ் இன் ஈச் ரோஸ் எக்ஸ்னு வச்சுக்கோங்க. நம்பர் ஆஃப் ட்ரீஸ் இன் ஈச் ரோஸ் எக்ஸ்னு வச்சுக்கோங்க. அப்போ இந்த கிவன் டேட்டா நான் ஆர்கனைசரா பண்றேன். அப்போ 10 into 12 equal to 10 plus ஸ்ட்ரக்சர் பண்ற கொஸ்டின் படிச்சு 5 into x. ஓகேவா? அப்ப சிம்பிளிகேஷன்ஸ் பண்ணீங்கன்னா 10 into 12 divided by 15 equal to x. அப்ப x equal to 8. அப்ப நம்பர் ஆஃப் ட்ரீஸ் இன் ஈச் ரோஸ் என்னது 8. ஆப்ஷன் பி. ஸோ டெஸ்ட் நம்பர் 5 உடைய டிஸ்கஷன்ஸ் முடிஞ்சிடுச்சு. ப்ராப்பரா லிசன் பண்ணி நோட்ஸ் எடுத்து வச்சிருப்பீங்க. நல்லா படிங்க. இந்த டிஸ்கஷன் ரிவிஷன் பண்ணிக்கோங்க. சரிங்களா? நன்றிங்க.